பெற்ற மகதனை தாய் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நர்த்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நர்த்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நர்த்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நமச்சிவாயத்தை நான் வரவேனே நற்றவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் சொற்பொழிவுக்கு வருகை புரிந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையாருடைய வாக்கு. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் என்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதால். ஜீவராசிகளிலேயே மனித பிறவிதான் உயர்ந்ததாக போற்றப்படுகிறது. இந்த மனித பிறவியில்தான் நம்மால் இறைவனை அடைவதற்கான முயற்சியை செய்ய முடியும். நல்லது எது கெட்டது எது என்று பகிர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆறாவது அறிவை நமக்குத்தான் இறைவன் அளித்திருக்கிறான். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் அந்த விசேஷமான அறிவு கிடையாது. 5 அறிவு, 4 அறிவு, 3, 2, 1 என்றுதான் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்குத்தான் 6 அறிவை வைத்திருக்கிறான். அந்த 6வது அறிவு மூலமாகத்தான் எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிய முடியும். அரோகரா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தகால் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தகால் கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. கல்வியும் ஞானமும் நயந்தகால் தானமும் தர்மமும் நயத்தல் அரிது. தானமும் தர்மமும் நயந்தகால் சத்சங்கமும் சத்குருநாதனும் நயத்தல் அரிதனும் அரிது. மனிதராக பிறந்துவிட்டால் போராது, அனைத்து அவயங்களும் சரியாக இருக்க வேண்டும் என்று ஔவையார் கூறுகிறார். அவயங்கள் சரியாக இருந்தால் மட்டும் போதுமா? நல்ல ஞானம் வேண்டும், நல்ல படிப்பு வேண்டும், நல் ஒழுக்கம் வேண்டும். இவையெல்லாம் அமைய பெற்றால் நல்ல சிந்தனை வேண்டும், இறை சிந்தனை வேண்டும், பெரியோர்களை மதிக்கக்கூடிய குணம் வேண்டும். அவ்வாறு இருந்தால் நல்ல சத்சங்கமும் நல்ல குருநாதனும் கிடைப்பார் என்பதுதான் ஔவையாரின் வாக்காக இருக்கிறது. எனவே இங்கு வந்து இந்த சொற்பொழிலே கலந்து கொள்கிற இந்த திருவிளையாடல் புராணத்தை ஈசன் நிகழ்த்திய 64 திருவிளையாடல் புராணத்தையும் கேட்பதற்காக ஆர்வத்தோடு வந்து அமர்ந்து பொறுமையாக கேட்டு ஈசனுள் பெறுகின்ற அனைத்து ஆன்மீக அன்ப உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று திருவிளையாடல் புராணத்தின் முதல் நிகழ்வாக மீனாட்சி கல்யாணத்தை பற்றி பேச இருக்கிறோம். இன்று நான் சொற்பொழிவுக்காக வீட்டிலே தயாராகி கிளம்பி கொண்டிருக்கும் பொழுது முதல் படலமாக மீனாட்சி கல்யாணத்தை, மீனாட்சி திருமணத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு தம்பதி தன்னுடைய மகளுக்கு திருமணம் என்று பத்திரிகை கொடுத்து அழைக்க வந்தார்கள். அவர்களிடம் அப்பொழுது நான் உரைத்தேன். இன்னும் சற்று நேரத்தில் நான் அருணகிரிநாதர் அரங்கத்திலே குமரங்குள்ளத்திலே திருவிளையாடல் புராணத்தில் 5வது படலமாக வரக்கூடிய மீனாட்சி கல்யாண வைபவத்தை தொடர்ந்து மற்ற படலங்களையும் சிந்திக்க இருக்கிறோம். இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. உங்கள் பெண்ணும் வருகின்ற மாப்பிளையும் மிகவும் நன்றாக நல்வாழ்க்கை
அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயன் என்பார் வள்ளுவர். அதுபோன்று உங்களுடைய பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நன்றாக இருப்பார்கள் என்று அவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்து வந்தேன். எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்று நாம் பேச இருக்கிறது முதலாக மீனாட்சி கல்யாணம். ஒரு தம்பதி தன் மகளுக்கு கல்யாணம் என்று அழைக்க வந்தார்கள் என்றால் அது அந்த இறைவனுடைய செயல்தானே தவிர அவர்கள் நேற்று வந்திருக்கலாம், நாளைக்கு வரலாம், இல்லை என்றால் நான் வீட்டிற்கு சென்ற பிறகு வரலாம். ஆனால் நான் வீட்டிலிருந்து இந்த உபன்யாசத்திற்கு தேவையான குறிப்புகளை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது, நான் திருமுறை பாராயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்தார்கள் என்றால் அது அவர்கள் வருவதற்கு இறைவனுடைய அருள்தான் காரணமாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இப்பொழுது நாம் மீனாட்சி கல்யாணத்தை பார்க்க இருக்கிறோம். மீனாட்சி கல்யாணம் என்பது இறைவனுடைய கல்யாணம். பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணம் கையிலேயில் நடக்கும் பொழுது 33 கோடி தேவர்களும் 48,000 மகரிஷிகளும் சகல ஜீவராசிகளும் அங்கே கைலாயத்துக்கு சென்றுவிட கைலாயம் தாழ்ந்து தென்புறம் உயர்ந்து விடுகிறது. அப்பொழுது இறைவன் பார்க்கிறான், யாரை தென்பகுதிக்கு அனுப்பினால் இந்த பூமியை சமம் செய்ய முடியும் என்று நினைக்கும் பொழுது அப்பொழுது அங்கு குருமுனியாக அகத்திய முனிவர் நிற்பதை கண்ட இறைவன் அகத்தியரை அழைத்து, நீர் தென்பகுதிக்கு சென்று பூமியை சமநிலைப்படுத்துங்கள் என்று கூற, அப்பொழுது அந்த அகத்தியர் கூறுகிறார், ஐயனே, தங்கள் திருமணத்தை காண அனைவரும் வந்திருக்கும் பொழுது அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடுமே என்று வருந்துகிறார். இறைவன் கூறுகிறான், கவலைப்படாதீர்கள், தாங்கள் தென் பகுதியிலே சென்று பூமி சமநிலை அடைந்தால் நான் இங்கிருந்து உங்களுக்கு கைலாய திருமண காட்சியை, திருமண கோலத்தை காண்பேன் என்று அருள்பாலிக்கிறான். அவ்வாறு அகத்தியர் தென்பகுதிக்கு வந்து குற்றாலத்திலே பொதிகை மலையில் அருகில் வந்து குற்றாலத்திலே அந்த பூமி சமநிலை அடைந்த உடனேயே இறைவனுடைய திருக்கைலாய காட்சியை கண்டு மகிழ்கிறார். அப்பொழுது இறைவன் நினைக்கிறான், நாம் கையிலேயே பார்வதி தேவியை மணந்ததினால் எல்லோராலும் வர முடியவில்லை, நாம் ஏன் சில திருவிளையாடல்களை மதுரையை மையமாக கொண்டு செய்து அங்கே சென்று நாம் மீனாட்சியாக பார்வதியை அவதரிக்க செய்து அங்கே சென்று இந்த ஜனங்களெல்லாம் உய்வதற்காக நாம் ஏன் திருமணம் புரியக்கூடாது என்று திருவுள்ளம் கொண்டவனாக இறைவன் மீனாட்சியை மதுரையிலே அவதரிக்க செய்கிறான். அந்த படலத்தை நாம் முன்பாக பார்த்தோம். மதுரையை ஆண்டு கொண்ட மலையத்வஜ பாண்டியனின் மனைவி காஞ்சனமாலை. காஞ்சனமாலையுடைய வித்தாந்தத்தில் எல்லாம் சொல்லி இருக்கிறோம். அந்த காஞ்சனமாலையின் மகளாகத்தான் 3 வயது பெண்ணாக மீனாட்சி தடாதகை என்ற பெயரிலே 3 தனத்தோடு அவதாரம் செய்கிறாள். ஆனால் அந்த 3 தனத்தை பார்த்தவுடனேயே அங்கு இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் தோன்ற, அப்பொழுது அசரீரியாக குரல் ஒலிக்கிறது, தன்னுடைய மணாளனை எப்பொழுது இந்த தடாதகை என்ற தெய்வ பெண் பார்க்கிறாளோ அப்பொழுது அந்த 3வது தனம் மறைந்துவிடும் என்று கூற அனைவரும் மகிழ்ச்சியுறுகிறார்கள். பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மீனாட்சி வளர்ந்து வருகிறாள். அவளுக்கு தடாதகை என்ற பெயர் இருந்தாலும் அவளுடைய 2 கண்களும் மீனை ஒத்த சாயல் இருந்ததினால் அவளுக்கு மீனாட்சி என்று பெயர் சூட்டி அழைக்கிறார்கள். மீன்கள் எப்படி தன்னுடைய குஞ்சுகளை நீரிலே, குளத்திலே, ஆற்றிலே, கடலிலே காப்பாற்றுகிறதோ அதுபோன்று தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் அம்பிகை காக்கிறாள் என்பதன் அடையாளமாகத்தான் அவருக்கு மீன் போன்ற கண்கள் இருக்கின்றன. அந்த கண்களை கொண்டு தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் காத்து வருகிறாள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இவ்வாறு அந்த 3 வயது குழந்தையாக அந்த பெண்ணை தனக்கு பிள்ளை பேறு இல்லையே என்று நினைக்காமல் அந்த பெண்ணையே தன்னுடைய பிள்ளையாக கருதி அந்த பெண்ணை வளர்த்து வர, அந்த பெண்ணும் அவள் இறைவன் அருள் பெற்றவளாக இருந்ததினால் மன்னனுடைய விருப்பத்திற்கு இணங்க மன்னன் அளித்த போர் பயிற்சிகளையெல்லாம் கற்று வாள் வீசுதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், கம்பு சுற்றுதல் போன்ற அனைத்து வில் வித்தைகள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவளாக நல்ல ஒரு வயது வந்த ஆண்மகனை போன்று அச்சம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 குணங்களும் பெண்களுக்கே உடையதாக இருந்தாலும்
இவள் அவ்வாறு இல்லாமல் பட்டத்து இளவரசியாக இவளை பட்டம் சூட்டவென்று மன்னன் மலையத்வஜ பாண்டியன் நினைக்கிறான். அவ்வாறு இவளும் தடாதகையும் மீனாட்சியாக அங்கே வளர்ந்து வருகிறாள். அவ்வாறு இருக்கும் பொழுது மன்னன் இவளுக்கு முடிசூட்டிவிட்டு இவளிடம் ராஜ்யபாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று கருதி அந்த ராஜ்யபாரத்தை எல்லாம் மீனாட்சியிடம் ஒப்படைத்து அவளுக்கு முடிசூட்டு விழா நடத்துகிறான். முடிசூட்டு விழா நடத்தி இப்பொழுதும் மதுரையிலே நடக்கிற சித்திர திருவிழாவிலே இந்த முடிசூட்டு விழா மிக சிறப்பாக நடைபெறும். தொடர்ந்து திருமண வைபவம் நடைபெறும். அதுபோன்று மீனாட்சிக்கு முடிசூட்டு வைபவம் நடந்த பிறகு சில காலங்களிலே மலையத்வஜ பாண்டியன் விண்ணுலகம் சென்று விடுகிறான். தந்தையினுடைய தந்தையுடைய ஈம கடன்களை எல்லாம் தடாதகை பிராட்டியை செய்து தான் நல்லபடியாக அரசாட்சி செய்து வருகிறாள். எங்கு இறைவியே ஒரு பெண்ணாக தோன்றி மன்னனுடைய மகளாக அந்த மதுரையை ஆண்டு வருகிறாள். 56 தேசத்து ராஜாக்களும் இவளுக்கு அடிபணிந்தவளாக பேரரசியாக ஆட்சி புரிந்து வருகிறாள். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்திலே கல்யாணம் என்றால் அனைவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த பெண் பிள்ளை மட்டுமல்லாமல் அந்த அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய இரு வீட்டாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அந்த விவாகத்தை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி கொள்வார்கள். அவ்வாறு இது இறைவியோட திருமணம் அல்லவா, இறைவனுடைய திருமணம் என்றால் கேட்கவா வேண்டும். மதுரைக்கே ஒரு சந்தோஷம் தொற்றிக் கொள்கிறது. ஆனால் இவளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் மன்னன் இல்லையே என்று காஞ்சனமாலை வருத்தப்படுகிறாள். அப்பொழுது அவளுடைய தாயினுடைய மன கிளேசத்தை தெரிந்த மீனாட்சி தாயிடம் கூறுகிறாள், அம்மா கவலை கொள்ளாதீர்கள், நான் இந்த பாரத தேசத்தை உலகெல்லாம் சென்று 4 திக்குகளிலும் சென்று எல்லா அரசர்களையும் வென்று வருவேன். அத்துடன் எனக்கு ஏற்ற மணாளன் யார் என்பதையும் நானே தேர்வு செய்து வருகிறேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு 56 தேசத்து ராஜாக்களிடமும் போர் செய்து வென்று விடுகிறாள். அவர்களிடமிருந்து பெற்ற அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து மதுரையிலே சேர்த்து மதுரையிலே பெரும் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவதுடன் ஒரு கோட்டையையும் கட்டி அதிலே எல்லோரையும் குடியமர்த்துகிறாள். அவ்வாறு செய்த பிறகு நாம் இந்த பாரத தேசத்தை மட்டுமல்ல மற்ற இடங்களையும் வெல்ல வேண்டும் என்று எண்ணத்தோடு தன்னுடைய 4 விதமான படைகளை ரஜ கஜ துரக பதாதி என்று சொல்வார்கள். ரதம், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை என்ற இந்த 4 படைகளோடு 4 குதிரைகள் பூட்டிய ரதத்திலே மீன்கொடி பறக்க பாண்டியர்களுக்கு உரியதான அந்த மீன்கொடி பறக்க திக்கு விஜயமாக கிளம்பி விடுகிறாள் மீனாட்சி. தன்னுடைய அமைச்சராகிய சுமதி என்ற பெண்ணையும் தன்னோடு அழைத்து செல்கிறாள். அவ்வாறு செல்லும் பொழுது அனைத்து ராஜாக்களையும் வென்று அவர்களிடமிருந்து பெற்ற அனைத்து பொருளையும் கொண்டு வந்து மதுரையை செல்வ செழிப்புவாக செய்து அங்கே கோட்டையும் கட்டி அங்கிருந்து புறப்பட்டு கிழக்கே சென்று அமராவதியிலே ஆட்சி புரிந்து வரும். அமராவதி என்பது இந்திரலோகம். இந்திரலோகத்தை வென்று இந்திரன் கொடுத்த காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி போன்ற செல்வங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு தென்கிழக்கு திசைக்கு சென்று அக்னியை வென்று அவன் அளித்த தங்க கட்டிகளுடன் தெற்கே வந்து யமனை போரிலே வென்று அவன் அளித்த வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு தென்மேற்கே நிருதியை ஜெயித்து மேற்கிலே வருணனையும் வடமேற்கில் வாயுவையும் வடக்கே சோமனையும், சோமன் என்றால் சந்திரன், வென்று அருள் புரிந்து வடகிழக்கில் கைலாயத்தை நோக்கி வருகிறாள். நினைக்கலாம், கைலாயத்தை நோக்கி செல்பவள் ஏன் வைகுண்டம் செல்லவில்லை என்று நினைக்கலாம். வைகுண்டம் அவளுடைய அண்ணா வீடு. அண்ணா இருக்கக்கூடிய இடத்துக்கு தங்கை எவ்வாறு போர்க்கோலம் போன்று செல்வாள். அதனால் வைகுண்டத்தை தவிர்த்து நேராக கைலாயம் வருகிறாள். கைலாயம் வந்தால் கைலாயத்திலே பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து
போர் வீரர்களையும் கணங்களையும் தோற்கடித்து விடுகிறாள். நந்தியம் பெருமான் அதிகார நந்தியாக காவல் புரிந்து வருகிறார் கைலாயத்தை. அந்த கைலாயத்திலே அதிகார நந்தியாக இருக்கக்கூடிய அந்த நந்தியம் பகவானும் இந்த 3 தனமுடைய பெண்ணை பார்த்தவுடனே பயந்து சென்று இறைவனிடம், ஐயனே, நம்முடைய கைலாயத்தை நோக்கி ஒரு பெண் படையெடுத்து வந்திருக்கிறாள். 3 தனங்கள் உடையவளாக பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருக்கிறாள். நம்முடைய போர் வீரர்கள் கணங்கள் எல்லாம் தோற்று ஓடிவிட்டார்கள். அதனால் தங்களிடம் வந்து கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. என்னையும் தோற்கடித்து விட்டாள் என்று நந்தியம் பெருமான் கூற, இறைவனுடைய திருவிளையாடல் தானே மீனாட்சியை மதுரையிலே அவதரிக்க செய்தது. எனவே இறைவன் ஒரு புன்முறுவல் செய்து நந்திக்கு அபயமளித்து, கவலையை விடுங்கள், யாம் பார்த்து கொள்கிறோம் என்று வந்து மீனாட்சி அம்மையை, போர்க்கோலத்திலே இருக்கின்ற அந்த தேவியை தன்னுடைய திரு கண்களால் பார்க்கிறார். பாதாதி கேசம், கேசாதி பாதம் என்பார்கள். இறைவனை நாம் வழிபடும் பொழுது பாதத்திலிருந்து தலையையும் தலையிலிருந்து பாதத்தையும் வழிபட வேண்டும். அவ்வாறு இறைவன் இவளை மேலும் கீழுமாக பார்க்கும் பொழுது அவளுடைய 3வது தனம் மறைந்து விடுகிறது. 3வது தனம் என்றால் பெண்களுக்கு மார்பகம் 2ஆகத்தான் இருக்கும். ஆனால் இந்த தடாதக இந்த மீனாட்சிக்கு 3 தனங்களாக இருந்தது என்று மீனாட்சி அவதாரத்திலே சொன்னோம். அந்த 3வது தலம் எப்பொழுது தன்னுடைய கணவனாக வருபவனை சந்திக்கிறாளோ அப்பொழுது அந்த 3வது தலம் மறையும் என்று அசரீரி கூறியிருந்தபடி இறைவன் தன்னுடைய பார்வையை அவள் மீது செலுத்தியதும் 3வது தலம் மறைந்து விட அங்கு இருந்த அனைவரும் பிரமித்து சந்தோஷப்படுகிறார்கள். அதுவரை அச்சம், நாணம், அடம், பயிர்ப்பு என்ற எதுவுமே தெரியாது ஒரு ஆண் மகனை போன்று நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நடையுமாக இருந்த அந்த மீனாட்சி அப்பொழுது தலை கவிழ்ந்து தன்னுடைய கட்டை விரலாலே பூமியை தேய்க்கிறாள். அவள் அருகிலே இருக்கக்கூடிய அவளுடைய மந்திரியாகிய சுமதி என்ற பெண் கூறுகிறாள், அம்மையே, உங்களுக்கு ஏற்ற கணவன் இவர்தானே என்று கூற இறைவனை தன் கடை கண்ணால் பார்க்கிறாள் மீனாட்சி. அப்பொழுது தன் கையிலே இருக்கக்கூடிய வில், அம்பு, வாள் அனைத்தும் நழுவ இவள் இறைவனை பார்க்க இறைவன் கூறுகிறார், இன்றிலிருந்து 8வது நாள் நான் இன்று சோமவாரம், இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 8வது வாரம் நான் வந்து மதுரையிலே உன்னை மணப்பேன் என்று உன் தாயாரிடம் சென்று சொல். நீங்கள் எல்லோரும் இப்பொழுது மதுரை செல்லுங்கள் என்று கூற அனைவரும் மதுரையை புறப்படுகிறார்கள். ஆனால் இந்த கதையை கேட்கும் பொழுது ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி மனிதர்களால் கைலாயம் என்பது இப்பொழுது திபெத்திலே இருக்கிற கைலாயம் நாம் பார்க்கக்கூடியது. கைலாயம் என்பது சத்தியலோகத்துக்கும் மேல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே எவ்வாறு இந்த மனிதர்களால் செல்ல முடிந்தது என்று நினைக்கலாம். ஆனால் பிராட்டி அனைவருக்கும் பஞ்சாட்சர மந்திரத்தை, ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கைலாயம் சென்றார்கள் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு இறைவன் இவர்களுக்கு விடையளிக்க இவர்கள் மதுரையை நோக்கி திரும்பி வந்து தன் தாயிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறுகிறாள். அப்பொழுது காஞ்சனமாலை மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறாள். உடல் உலகாங்கிதம் அடைகிறாள். ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சார்ந்தோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் கூறுவது போன்று தனக்கு மகளாக பிறந்து இறைவனையே மணவாளனாக அடையப் போகிறாள் என்று கேட்ட செய்தியை கேட்டவுடனேயே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்படி ஒரு பாக்கியம் நமக்கா? இறைவியை தனக்கு மகளாகவும் இறைவனே தனக்கு மருமகனாகவும் வரப்போகிறான் என்று நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறாள். கல்யாணத்துக்கு 8 நாள் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த உபன்யாசம் 16ஆம் தேதி தான் நிகழ்வதாக இருந்தது. என்னுடைய சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் 16ஆம் தேதி என்பது திங்கட்கிழமை வருகிறது. இறைவன் இந்த திருமணத்தை நிச்சயித்தது திங்கட்கிழமை தான். இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 8வது நாள் திங்கட்கிழமை நான் மதுரையிலே வந்து உன்னை மணப்பேன் என்று இறைவன் கூறுகிறான். அதுபடி அந்த என்னுடைய நிகழ்வும் அந்த திங்கட்கிழமை தான் அமைந்திருந்தது. ஆனால் எனக்கு வெளியே சென்று ராமாயண பாராயணத்துக்கு செல்ல வேண்டி இருப்பதினால் நான் இந்த நிகழ்வை சற்று
முன்னே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டதினால் இந்த நிகழ்வுகளை குறிப்புகளை செய்பவர் அதை அனுசரித்து எனக்கு இன்று புதன்கிழமை இதை அருளி செய்தார். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அதுபோன்று இன்று மகா பெரியவரின் திருநட்சத்திரம் அனுஷ பூஜையெல்லாம் செய்யப்பட்டது. இறைவன் இவ்வாறு அருள் புரிகிறார். அன்று திங்கட்கிழமைதான் அதை சொல்ல வேண்டும் என்பது அல்ல. என்னுடைய நானே ஆதிசங்கராக அவதரித்தேன். சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளாக காஞ்சியிலே அவதரித்தேன். எனவே இந்த நிகழ்வை புதன்கிழமை சொன்னாலும் மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்கும் என்று அந்த இறைவனுடைய திருவுள்ளத்தினால் இன்று புதன்கிழமையாக அமைந்தது. அனுஷ நட்சத்திரத்தோடு சேர்ந்த இந்த நிகழ்வை இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 8 நாட்கள் தான் இருக்கிறது. திங்கட்கிழமை வந்து இந்த செய்தியை தன் தாயாரிடம் மீனாட்சி கூற, அடுத்த திங்கட்கிழமை திருமணம் என்றால் சாதாரண நம் வீட்டிலே திருமணம் என்றால் 6 மாதம் முன்பாக திருமணத்திற்கு நிச்சயதார்த்தம் செய்வோம். பிறகு சத்திரம் போன்றவற்றை பார்ப்போம், பத்திரிகை அளிப்போம். இதுபோன்று பலவிதமான ஏற்பாடுகளை எல்லாம் நாம் சாதாரண மனிதர்களாக நாம் செய்யும் பொழுது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அப்படி இருக்கும்போது இறைவன் இறைவியோட திருமணம் என்றால் கேட்கவா வேண்டும்? ஊரே விழா கோலம் பூண்டு, அதுவும் ராணியினுடைய கல்யாணம், பட்டத்து அரசியினுடைய கல்யாணம் என்ற பொழுது அங்கே தெருக்களிலே எல்லாம் கமுகு, வாழை, தென்னை மரங்கள், தென்னை இதிலிருந்து பறிக்கப்பட்ட இளநீர் இவைகளையெல்லாம் தோரணங்களாக வழி நெடுவும் கட்டி ஊரையே அலங்கரித்து விடுகிறார்கள். 56 தேசத்து அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்படுகிறது. மதுரையிலே நடந்து செல்வதற்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அரசர்கள் அனைவரும் தன்னுடைய பெரும் படைகளோடு ஏதோ போருக்கு செல்வது போல் நினைத்து கொண்டு இறைவனுடைய திருமணத்தை காண வேண்டும் என்ற அவாவினால் அனைவரும் மதுரைக்கு வந்து விடுகிறார்கள். அவ்வாறு வந்ததினால் அங்கே இளநெரிசல் எல்லாம் ஏற்படுகிறது. இருப்பினும் மதுரையிலே அரசாட்சி புரியக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையுடைய போர் வீரர்கள் எல்லாம், காவலர்கள் எல்லாம் அவர்களையெல்லாம் ஒழுங்கு செய்து அங்கே அவர்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அன்னசாலைகள் பல திறந்து, வைத்தியசாலைகள் அதுபோன்று இவர்களுக்கு வேண்டிய தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. வந்தவர்கள் அனைவரும் எப்பொழுது இறைவன் வருவார், இறைவனை எப்பொழுது காண்போம், இறைவனையும் இறைவியையும் திருமண கோலத்திலே எப்பொழுது காண்போம் என்று அவாவோடு இருக்கும் பொழுது பெண் வீட்டை பற்றி சொல்லலாம், பிள்ளை வீட்டை பற்றியும் இறைவனுடைய கைலாயத்தை பற்றியும் சொல்ல வேண்டும். கைலாயத்திலே இறைவனிடம் இருக்கக்கூடிய சங்குகர்ணன், மகாகர்ணன், கண்டகர்ணன், தூலகர்ணன் என்ற 4 பேரை அழைத்து வைகுண்டம், சத்தியலோகம் மற்றும் இந்திரலோகம் அட்ட திக்கு பாலர்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் இறைவனுடைய திருமண செய்தி அனுப்பப்படுகிறது. அப்படி அந்த செய்தியை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியுற்று பெருமாள் தன்னுடைய கருட வாகனத்தில் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக கைலாயம் வந்து சேருகிறார். பிரம்மன் தன்னுடைய மனைவி சரஸ்வதியோடு அன்னவாகனத்திலே கைலாயம் வருகிறார். அவருடன் அப்சர ஸ்திரீகள் எல்லாம், மேனகை, ஊர்வசி போன்ற அப்சர ஸ்திரீகள் எல்லாம் கைலாயம் வருகிறார்கள். கைலாயத்திலும் இட நெருக்கடி ஏற்படுகிறது. அங்கே அனைத்து முனிவர்களும், தேவர்கள், யட்சர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள் என்ற அனைவரும் அங்கே வந்துவிட கைலாயமும் மணக்கோலம் பூண்டுகிறது. இறைவன் தன்னுடைய ஈசனாக இருக்கும் பொழுது நாகாபரணம் அணிந்து புலித்தோல், யானைத்தோல் உடுத்தியவனாக காட்சியளிப்பவன், கழுத்திலே உத்திராட்சம், நெற்றி நிறைய நீர் அணிந்து காட்சி அளிக்கக்கூடிய இறைவன் தன்னை மணமகனாக அலங்கரித்துக் கொள்வதற்காக தன்னுடைய நாகாபரணங்களை எல்லாம் களைந்துவிட்டு
தான் உடுத்தியிருந்த புலித்தோல் யானை தோலையெல்லாம் அகற்றிவிட்டு மணமகனுக்கு உரிய அனைத்து ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு இறைவன் தன்னை ஒரு மணமகனாக அலங்கரித்து கொண்டு ஊர்வலத்திற்கு தயாராகிறான். அப்பொழுது தேவர்களும் ரிஷிகளும் புடைசூழ நந்தி வாகனத்திலே ஏறி அமர்ந்து குண்டோதரன் வெண்கொற்ற கொடை பிடிக்க ரத்தனத்தினால் இழைக்கப்பட்ட வெண்கொற்ற குடையை குண்டோதரன் என்று ஒரு பூதம் பிடித்து வர பலவிதமான வாத்திய கோஷங்கள், நாதசுர மேளங்கள், கைலாய வாத்தியம் இவைகளுக்கு இடையே அந்த வேத கோஷங்களோடு ரிஷிகளெல்லாம் வேத கோஷங்கள் செய்து வருகிறார்கள். அப்பொழுது அந்த பூதங்களெல்லாம் ஹர 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 நம பார்வதீபதையே ஹர 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 மகாதேவா என்று பலவிதமான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு அங்கே எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் மதுரையம்பதியை அடைவதற்கு முன்பாக இறைவன் வரப்போகிறான் என்று அறிந்ததை உணர்ந்த காஞ்சன மாலை அந்த தோரண வாயிலே வந்து இறைவனை எதிர்கொண்டு அழைப்பதற்காக தன்னுடைய மந்திரிமார்கள், வேத விற்பனர்கள், அந்தணர்கள், இன்னும் பல நகரத்திலே உள்ள முக்கியமானவர்களோடு வந்து தோரண வாயிலே காத்து கொண்டு நிற்கிறாள். அப்பொழுது இறைவன் வருகின்ற அந்த சப்தத்தை கேட்டு மதுரையே குதூகலிக்கிறது. மதுரையிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் தங்கள் வீட்டு கல்யாணம், ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் வீட்டில் கல்யாணம் நிகழ்வதை போன்ற உணர்வை பெறுகிறார்கள். இறைவன் வரும்பொழுது நந்தியம் வாகனத்திலே ஏறி வருகிறான். அப்பொழுது அங்கே அதிகார நந்தியாக இருக்கக்கூடிய அந்த ரிஷப கொடியோனை கை கொடுத்து கீழே இறக்கி விடுகிறார்கள். அந்த ரிஷப கொடியோனாக உலகையே படைத்து காத்து அழித்து அருள்பவனாக 5 தொழிலை புரியக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் காளை வாகனத்திலே வர நந்தியம் பெருமான் அவருடைய கையை பிடித்து கீழே இறக்கிவிட அவர் தோரண வாயிலை நோக்கி நடந்து வருகிறார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் கீழே விழுந்து நமஸ்கரிக்கின்றனர். அவ்வாறு செய்யும் பொழுது இறைவன் தோரண வாயிலை அடைய காஞ்சன மாலை சென்று இறைவன் காலிலே விழுந்து வணங்கி, இறைவா, எனக்கு பெண்ணாக இறைவியும் தாங்களே மணமகனாக இறைவனும் இங்கு வந்து அருள்பாலிக்கிறீர்கள். என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய மகளை மணந்து கொண்டு என்னுடைய ராஜ்யத்தையும் நீங்களே பொறுப்பேற்று பாண்டிய மன்னராக ஆட்சி புரிய வேண்டும் என்று அவா எனக்கு உண்டு. தாங்கள் இதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். இறைவன் புன்னகை செய்கிறான். ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. நம் வீடுகளிலே கல்யாணம் என்றால் அந்த திருமண நாள் காலையிலே பார்த்தால் மணமகன் காசி யாத்திரை செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்கும். அப்பொழுது கொஞ்ச தூரம் பையன் காசி யாத்திரை செல்வது போன்று செல்வான், திரும்பி வருவான். அப்பொழுது மணப்பெண்ணின் தந்தை அவனிடம் கூறுவார், தாங்கள் காசி யாத்திரை செல்ல வேண்டாம், என்னுடைய மகளை திருமணம் புரிந்து இல்லறத்திலே இல்வாழ்க்கை மேற்கொண்டு நல்ல தம்பதிகளாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சாதாரண நம்முடைய இல்லங்களிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. இறைவனை அந்த காஞ்சனை மாலை அவ்வாறே வேண்டுகிறாள். என் மகளை மணந்து கொண்டு இந்த நாட்டினுடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டிலே நீங்கள் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று கேட்க இறைவன் புன்னகைத்து தன் மணமேடைக்கு செல்கிறான். உள்ளே தேவியை லட்சுமி சரஸ்வதி இருவரும் அலங்கரித்து இருபுறமும் வர தேவி அலங்கரிக்கப்பட்ட கோலத்தில் மணமகளாக திருமகளாக அங்கே வரும்பொழுது அனைவர் கண்ணும் வைத்த கண் வாங்காமல் இறைவியை பார்ப்பதா இறைவனை பார்ப்பதா என்று சந்தேகம். இறைவனை விட இறைவி அழகா, ஈசனை விட ஈஸ்வரி அழகா, ஈஸ்வரியை விட ஈசன் அழகா என்று இவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. பார்த்த கண் பார்க்காமலேயே ஒரு சாரார் இறைவியையும் மறுசாரார் இறைவனையும் பார்க்கின்ற அந்த காட்சியை பார்ப்பதற்கு கண்கள் 1000 வேண்டும் என்று கூறுவார்கள். அவ்வாறு மீனாட்சி அம்மையை சரஸ்வதியும் லட்சுமியுமாக அழைத்து வர மணமேடைக்கு அழைத்து வருகிறார்கள்.
அப்பொழுது அங்கே இருக்கிற கந்தர்வ ஸ்திரீகள் எல்லாம் கௌரி கல்யாணம் பாடுகிறார்கள். கௌரி கல்யாணங்களில் பல கல்யாணங்கள் இருக்கிறது. ஆனால் பார்வதி கல்யாணம், மீனாட்சி கல்யாணத்தை தான் விசேஷமாக சொல்வார்கள். சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம், வள்ளி கல்யாணம், தெய்வ யானை கல்யாணம் என்று பல கல்யாணங்கள் இருந்தாலும் கல்யாணத்திலே பெண்கள் பெயரை சொல்லிதான் கல்யாணம் என்று சொல்கிறார்களே தவிர ராமர் கல்யாணம், சிவ கல்யாணம், முருகன் கல்யாணம் என்று சொல்வதில்லை. கல்யாணம் என்றால் மணப்பெண்ணின் பெயரைத்தான் முதலில் சொல்லி கல்யாணம் இன்னாருடைய கல்யாணம் என்று சொல்வார்கள். சீதாராமர் கல்யாணம், ராதாகிருஷ்ணன் கல்யாணம், சிவன் பார்வதி சிவன் கல்யாணம் என்றுதான் சொல்வார்கள். அப்படி இருக்க இந்த கௌரி கல்யாணத்தை பாட்டுதான் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கந்தர்வ ஸ்ரீகள் எல்லாம் கௌரி கல்யாண வைபவமே, கௌரி கல்யாண வைபவமே, சீதா கல்யாண வைபவமே, ராதா கல்யாண வைபவமே, மீனாட்சி கல்யாண வைபவமே அப்படின்னு இந்த மாதிரி கௌரி கல்யாணம் பாட தாயார் மீனாட்சியை லட்சுமியும் சரஸ்வதியும் இரு பக்கமும் வர மங்கள வாத்தியங்கள் முழங்க வசிஷ்டரும் பிரகஸ்பதியும் மந்திரங்கள் ஓத பிரம்மா யாகம் புரிய மணப்பெண்ணாக மணமேடையிலே வந்து அமர்கிறாள். ஈசன் பக்கத்திலே வந்து மீனாட்சி அம்மை அமர்கிறாள். ஈசனை பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் அழைத்து வர ஈசன் மணமேடையிலே வந்து அமர பிரம்மதேவர் யாகம் வளர்க்க வசிஷ்டரும் பிரகஸ்பதியும் வேத மந்திரங்கள் கல்யாணத்திற்குரிய வேத மந்திரங்கள் ஒலிக்க இறைவன் நன்னாளிலே அந்த திங்கட்கிழமையிலே சோமவாரம், இறைவனுக்கு உகந்த நாள் சோமவாரம், திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் சோமவாரம். அந்த சோமவாரத்திலே இறைவன் சங்கு போன்ற கழுத்தை உடைய மீனாட்சி அம்மையின் திருக்கழுத்திலே திருமாங்கல்யத்தை பூட்டுகிறான். பூட்டின உடனேயே அங்கு இருப்பவர்களெல்லாம் மலர் தூவி அந்த மணமக்களை, என்னதான் அவர்கள் தேவர்களாக இருந்தாலும் இறைவன் இறைவியாக இருந்தாலும் மணக்கோலத்திலே அமர்ந்திருக்கின்ற மணமக்களாக இருப்பதினால் அங்கே அனைவரும் அவரை வாழ்த்துகிறார்கள். அப்பொழுது காஞ்சனமாலை தன்னுடைய அங்கே இருக்கக்கூடிய கிண்டியிலே இருக்கக்கூடிய நீரை மகாவிஷ்ணு கையிலே அந்த கிண்டியிலே இருக்கக்கூடிய நீரை ஊற்ற அந்த நீரை தன்னுடைய தங்கையாகிய மீனாட்சியின் கையிலே ஊற்றி சிவபெருமானிடம் தன்னுடைய தங்கையை ஒப்படைத்து அந்த திருமண வைபவத்தை நிறைவு செய்கிறார்கள். அந்த திருமண வைபவம் மிக சிறப்பாக நகழ அங்கே அப்பொழுது அந்த மீனாட்சியை கையை பிடித்து அழைத்து கொண்டு அந்த அக்னியை வலம் வருகிறார் ஈசன். அவ்வாறு வந்து அங்கே இருக்கின்ற அம்மியை மிதிக்கிறார். நம் திருமணங்களில் கூட அம்மியை மிதித்து அருந்ததி பார்ப்பதுதான் ஒரு சம்பிரதாயம். அதுபோன்று இறைவனும் முன்னோடியாக தான் முன் உதாரணமாக உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்பொழுது அந்த திருமண மேடையிலே அவர்கள் அந்த திருமண கோலத்திலே காட்சியளிக்கும் பொழுது அனைவரும் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். வேத முழக்கம் முழங்க, மேளதாளங்கள் எல்லாம் முழங்க, கைலாதிய வாத்தியம் முழங்க இந்த திருமணம் இனிதே நிறைவேறுகிறது. இவ்வாறு பாண்டிய மன்னனாக இருந்து திருமணம் செய்து கொண்டால் பாண்டிய மன்ன குல வழக்கம் என்னவென்றால் ஒரு லிங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவ்வாறு இப்பொழுது இவருக்கு பெயர் சுந்தரமூர்த்தி என்று பெயர். இவர் சுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் சென்று லிங்க பிரதிஷ்டை செய்வதற்காக ஆலயத்துக்கு சென்று அங்கே மதுரை நடுப்பகுதியிலே பொன்னேறு பூட்டி அந்த பூமியை உழுது வளம் பெற வேண்டும் என்று நினைத்து அந்த சிவலிங்க பிரதிஷ்டை செய்கிறார்.
இன்னும் கூட ஆடி மாதத்திலே பார்த்தால் நம் கிராமங்களில் பொன்னேறு பூட்டுவது என்று ஒரு வழக்கம் உண்டு. கிராமத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு 20-30 பேர் 40-50 பேர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்து அந்த பொன்னேறு பூட்டுவது என்று வழக்கம் இன்றளவும் உண்டு. ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். அவ்வாறு அந்த ஆடி மாதத்திலே அந்த பொன்னேறு பூட்டுவதற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பொன்னேறு பூட்டுவார்கள். ஏனென்றால் வயலிலே தாம் விதைக்கின்ற தானியங்கள் எல்லாம் நன்றாக விளைந்து நல்ல பயிர் விளைச்சல் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து செய்வது வழக்கம். அதுபோன்று எம்பெருமானும் திருமணம் முடிந்த கையோடு மதுரையின் நடுப்பகுதியிலே பொன்னால் ஆன ஏறு, பொன்னாலான அந்த ஏரை பூட்டி அங்கே நடுப்பகுதியிலே உழுது அதன் பிறகு அங்கே லிங்க பிரதிஷ்டை செய்கிறார். அந்த லிங்கத்திற்கு பெயர் இகாபீஷ்ட பிரதர் என்று பெயர். இகாபீஷ்ட பிரதர் என்றால் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவர் என்று பெயர். இவ்வாறு அந்த லிங்க பிரதிஷ்டை செய்து அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கே வந்த தேவர்கள் முனிவர்கள் மற்ற அனைவரும் அந்த லிங்கத்தை வழிபட்டு அங்கிருந்து புறப்பட்டு திரும்பவும் அரண்மனைக்கு வருகிறார்கள். வந்து இறைவன் அளிக்கின்ற பரிசு பொருள்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவரவர்கள் இடத்திற்கு திரும்புகிறார்கள். இந்த மீனாட்சி கல்யாணத்தை கேட்பதினால் வீடுகளிலே பெண்கள் பிள்ளைகள் கல்யாணத்தில் இருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் கைகூடும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள், புத்திர பாக்கியம் உண்டாகும். இதனால் இந்த மீனாட்சி கல்யாணம் அவ்வளவு விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் நாம் பார்க்க போகின்ற 2-3 படலங்கள் கூட இந்த விவாகத்தை ஒட்டியதாகவே அமைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த மீனாட்சி திருமண வைபவத்தை கண்டு கழித்த உடன் நாம் வந்து அடுத்த படலமாக திருக்கூத்து என்றொரு படலத்தை பார்க்க இருக்கிறோம். கூத்து என்றால் ஆடுவது, நடிப்பது என்று பொருள். இறைவன் செய்தால் திருக்கூத்து. கிராமத்திலே நாங்கள் செய்வதெல்லாம் தெருக்கூத்து. தெருவிலே இறைவன் இறைவி வேடங்களை பூண்டு பலவிதமான தெய்வங்கள் வடிவிலே கூத்தாடுவார்கள். அதற்கு தெருக்கூத்து என்று பெயர். ஆனால் இறைவன் இங்கே தன்னுடைய திருப்பாதத்தை தூக்கி கூத்தாடப் போகிறான். அவனுக்கு கூத்தன் என்று பெயர். அதனாலே இந்த படலத்துக்கு திருக்கூத்து என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கூத்து பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே தானும் ஒரு மனிதனாக வந்து இந்த மதுரையிலே முடிசூட்டி கொண்டு மதுரையை ஆட்சி செய்யும் பொழுது தானே எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்று இந்த திருக்கூத்தை நிகழ்த்த இருக்கிறான். அப்படி இந்த திருக்கூத்து என்பது நடனம். இறைவன் 108 நடனங்கள் புரிந்திருக்கிறான். அதிலே 5 சபைகளிலே புரிந்த நடனம் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இப்பொழுது அந்த செய்யப்படுகின்ற அந்த திருக்கூத்திற்காக தன் திருமணத்திற்கு வந்த அனைவரையும் திருக்கூத்து காண வாருங்கள் என்று அழைக்கிறான். அப்பொழுது அங்கே திருக்கூத்தை காண வேண்டுமென்றால் 2 முனிவர்கள், பதஞ்சலி வியாக்கிரவாதர் என்று இருவர். நடராஜர் அருகிலே மாணிக்கவாசக பெருமான் இருப்பார். நம்முடைய திருக்கோயிலிலும் பார்த்தால் நடராஜர் சன்னதியில் வியாக்கிரவாதரையும் பதஞ்சலி முனிவரையும் பார்க்கலாம். வியாக்கிரவாதர் என்றால் வியாக்கிரம் என்றால் புலி. வியாக்கிரவாதர் புலி பாதத்தை உடையவர் அந்த முனிவர். ஏனென்றால் காலையிலே பொழுது புலர்வதற்கு முன்பாக மரத்திலே ஏறி, வில்வ மரத்திலும் பல மரங்களிலும் ஏறி இறைவனுக்கு புஷ்பங்களை பறிப்பதினால் காலிலே முள் குத்தும் என்பதனால் இறைவனிடம் பிரார்த்தித்து, இறைவா தங்களுக்கு புஷ்பம் பறிப்பதற்காக மரத்திலே ஏறும் பொழுது காலிலே முள் குத்துவது மிகவும் உபாதையாக இருக்கிறது, அதனால் எனக்கு புலி காலை கொடுத்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க இறைவன் அந்த முனிவருக்கு புலி பாதத்தை கொடுக்கிறான். அதனால் அவர் வியாக்கிரவாதர் என்று அழைக்கப்படுகிறார். இன்னொருவர் பதஞ்சலி. பதஞ்சலி நாட்டிய சாஸ்திரத்தை எழுதியவர். பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். ஒரு சமயம் தில்லையம்பதியிலே தாருகாவனம் என்று அழைக்கப்பட்ட இடம் தில்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய சிதம்பரம் தாருகாவனம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு சமயம் சிவபெருமான் அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுவதை பெருமாள் வைகுண்டத்திலே பார்க்கடலிலே பள்ளி கொண்டு அந்த ஆதிசேஷன்
மீது பள்ளி கொண்டு அந்த திரு நடனத்தை கண்டு கழிக்கிறார். அவர் மனதிலே இறைவனுடைய திரு நடனத்தை பார்க்கும் பொழுது அந்த பாரமானது ஆதிசேஷனால் தாங்க முடியவில்லை. அப்பொழுது ஆதிசேஷன் பெருமாளிடம் கேட்கிறான், ஐயனே, தாங்கள் இந்த படுக்கையிலே தாங்கள் எப்பொழுதும் உறங்குகிறீர்கள், சயனித்து இருக்கிறீர்கள், எந்த விதமான எனக்கு ஒரு வலியும் தெரியவில்லை. ஆனால் இன்று மிகவும் பாரமாக இருக்கிறது, காரணம் என்ன என்று வினவ, அப்பொழுது பெருமாள் கூறுகிறார், இறைவன் தாரிகா வனத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடுவதை மனதிலே நினைத்தோம், சிந்தித்தோம், அதை கண்டு மகிழ்கிறோம். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் உனக்கு என்னுடைய பாரமாக தோன்றுகிறது என்று கூற, அப்பொழுது அந்த ஆதிசேஷன் 1000 தலைகளை உடைய அந்த நாகமாக இருக்கக்கூடியவன் கேட்கிறான், ஐயனே, எனக்கு அந்த ஈசனின் நடனத்தை பார்க்க பாக்கியத்தை கொடுத்து அருள வேண்டும் என்று கேட்க, அப்பொழுது பெருமாள் கூறுகிறார், பரந்தாமன், நீ தபசு செய்தால் அந்த இறை நடனத்தை பார்க்க முடியும் என்று கூற, ஆதிசேஷன் தபம் செய்து பதஞ்சலியாக அவதாரம் எடுத்து அந்த சிவபெருமானின் நடனத்தை தில்லையிலே பார்த்து ரசிப்பவர்களாக பதஞ்சலியும் வியாக்கபாதரும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்திற்கு வந்து சாப்பிட வாருங்கள் என்று இறைவன் அழைக்க, அப்பொழுது கூறுகிறார்கள், நாங்கள் சிதம்பரத்திலே நடக்கின்ற அந்த இறைவனுடைய திரு நடனத்தை, ஆனந்த நடனத்தை பார்க்காமல் நாங்கள் உணவு எடுத்துக் கொள்வதில்லை என்று கூற, அப்பொழுது ஈசன் கூறுகிறான், என்ன இறைவன் என்று கூறுகிறீர்கள், நான் திருக்கூத்து ஆடுகிறேன், நான் கூத்தாடுகிறேன், பார்க்க மாட்டீர்களா என்று கேட்க, சிதம்பரத்தை போன்று இருக்குமா என்று கேட்க, அப்பொழுது மதுரையினுடைய பெருமையை தன் திருநாவாலேயே இறைவன் கூறுகிறார். மதுரை எல்லா தலங்களையும் விட மிகவும் உயர்ந்தது, இது சிதம்பரத்தை விட மேம்பட்டது என்று கூற, அந்த ரிஷிகள் இருவரும் பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் இந்த மதுரையினுடைய பெருமையை எடுத்து கூறுங்கள் என்று கூற, அப்பொழுது இறைவன் கூறுகிறான், மதுரை என்பது சாதாரண தலம் அல்ல, இது பிரம்மனின் துவாதசாந்தம் என்ற இடத்திலே இருக்கின்றதினால் இங்கே நான் சுந்தரமூர்த்தியாக இருக்கிறேன். இந்த இடத்திலே நான் வெள்ளியம்பலத்திலே வலது காலை தூக்கி ஆடப்போகிறேன். மற்ற எல்லா தலங்களிலும் பார்த்தால் நான் இடது காலை தூக்கித்தான் ஆடுவதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இங்கு பாண்டியனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப நான் என்னுடைய வலது காலை தூக்கி இடது காலை தரையிலே வைத்து ஆடுவதை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று கூற, அப்பொழுது அங்கு இருப்பவர்கள் பதஞ்சலி, வியாக்கரபாதர் உள்ளடக்கிய அனைத்து முனிவர்களும் தேவர்களும் போற்றி போற்றி என்று கூற, இறைவன் மதுரையை பெருமையை கூறுகிறான். பிரம்மன் வந்து உலக அண்டம், பிரம்மன் தான் அண்டம், இந்த அண்டம் பிரம்மன் தான். அவனுடைய இடுப்பிற்கு கீழே 7 லோகங்களும் இடுப்புக்கு மேலே 7 லோகங்களும் இருக்கிறது. அவ்வாறு பார்த்தால் பிரம்மாவுடைய கால், கட்டை விரல், கணுக்கால், கீழ்கால், முழங்கால், தொடை, மத்திய அடித்தொடை, இவை கீழ் உலகங்கள் 7 உலகங்கள். பூமி முதலிய உலகங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்கை, பிரம்மரந்திரம் என்ற நிற்கின்றன. பிரம்மனது மூலாதலம் கமலாலயம் எனப்படுகிற திருவாரூரிலே நான் தியாகராஜ மூர்த்தியாக இருக்கிறேன். பிரம்மனது சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல், அங்கே நான் ஜம்புகேஸ்வர மூர்த்தியாக இருக்கிறேன். மணிபூரகம் திருவண்ணாமலை அருணாச்சல மூர்த்தியாக இருக்கிறேன். பிரம்மனது அநாத சக்கரம் சிதம்பரம், அங்கு நான் சபாபதியாக இருக்கிறேன். விசுகிஸ்தானம் தட்சிண கைலாயம் எனப்படும் திருக்காளஹஸ்தி, அங்கே காலத்தினாதனாக காட்சியளிக்கிறேன். பிரம்மனது ஆக்யாஸ்தானம் காசி, அங்கே விஸ்வநாதனாக இருக்கிறேன் என்று கூறி திருக்கைலாயம் பிரம்மனது பிரம்மரந்திரம், அங்கே நான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வராக இருக்கிறேன். ஆலவாய் தலம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மதுரையம்பதியிலே ஆதாரத்துக்கு மேற்பட்ட துவாதசாந்தம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தலத்திலே நான் சுந்தரலிங்க மூர்த்தியாக இருக்கிறேன் என்று மதுரையுடைய பெருமையை விரிவாக எடுத்து உரைக்கிறார் எம்பெருமான் ஈசன் சுந்தரமூர்த்தி. சிதம்பரத்தை போல் இருக்குமா என்று கேட்டீர்களே, எங்குமே இல்லாதபடி இடது கால் தூக்கி ஆடிய நான் இப்பொழுது வலது கால் தூக்கி ஆடப் போகிறேன் என்று கூறிய உடனேயே அனைவரும் இறைவனை போற்றி போற்றி என்று போகிறார்கள். நெல்லையிலே சித்திர சபையிலே ஆடியது முனி தாண்டவம், கனக சபையிலே ஆடியது ஆனந்த தாண்டவம்,
திருவாலங்காட்டிலே தலையால் நடந்து வந்த காரைக்கால் அம்மைக்காக ஆடிய ரத்தன சபையிலே ஆடிய தாண்டவம் காளி வங்க தாண்டவம். காரைக்கால் அம்மையார் உடைய சிவபக்தியை சொல்ல முடியாது. இறைவனை தரிசிக்க கைலாயம் செல்கிறாள். கைலாயம் இறைவன் கைலாயம் வசிக்கின்ற இடத்திலே நாம் எப்பொழுது நம்முடைய காலால் நடந்து செல்வது என்று தன்னுடைய தலையால் நடந்து செல்கிறாள். அவ்வாறு செல்லும் பொழுது பார்வதி தேவி கேட்கிறாள், ஏதோ ஒரு மனித கூடு வருகிறதே என்று கேட்கிறாள். அப்பொழுது இறைவன் கூறுகிறான், அது மனித கூடு அல்ல, என்னுடைய அம்மை என்று கூறுகிறாள். இறைவனுக்கு தாய் தந்தை கிடையாது. ஸ்வயம்பு, தானே தோன்றியவன், அனாதியானவன், எங்கும் நிறைந்திருப்பவன், அனைத்தும் அவனே என்கும் பொழுது அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. அதனால் அப்பேற்பட்ட எனக்கு அம்மையாக இருக்கக்கூடியவள் நான் வசிக்கின்ற கைலாயத்திலே காலால் நடந்து வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தலையால் நடந்து வருகிறாள் என்று கூற தன்னுடைய தலையால் நடந்து சென்று இறைவனை வணங்குகிறாள். அப்பொழுது உனக்கு என்ன வரம் வேண்டும் அம்மா என்று கேட்க, நீ ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை நான் பார்த்து தாளம் போட்டு அதை நான் கண்டு கழிக்க வேண்டும் என்று கூற, அப்பொழுது இறைவன் கூறுகிறான், திருவாலங்காட்டிலே யாம் காளிங்க தாண்டவம் ஆடுவோம், அப்பொழுது நீ அங்கே வந்து என் அருகிலே அமர்ந்து கொண்டு நீ அந்த நடனத்தை பார்க்கலாம் என்று கூறியதற்காகத்தான் இங்கே இந்த திருவாலங்காட்டிற்கு காரைக்கால் அம்மையார், காரைக்காலுடைய அம்மையாரை நாம் ஏற்கனவே பெரிய புராணத்திலே சிந்தித்திருக்கிறோம். காரைக்கால் அம்மையார் தன்னுடைய அழகையெல்லாம் விட்டு தனக்கு பேய் உருவம் வேண்டிய ஒரு பெரிய சிவபக்தையாக இருந்தால் இறைவன் அவளுக்கு பேய் உருவம் அளித்தான். அந்த பேய் உருவத்தை தான் தன்னுடைய எலும்பு உடம்போடு அந்த அம்மையார், காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து திருவாலங்காட்டிற்கு வந்து அந்த இறைவனை தரிசிக்கிறார். அங்கே இறைவன் பக்கத்திலே பார்க்கலாம், கையிலே தாளத்தோடு அம்மையார் அமர்ந்து அவன் ஆடுகின்ற திருநடனத்தை கண்டு கழித்து கொண்டிருப்பார். திருக்குற்றால சித்திர சபையிலே ஆடுவது திருவுர தாண்டவம். இந்த பஞ்ச நடனங்கள் தவிர திருவாரூரில் அஜபா நடனம், திருநள்ளாரில் உன்மத்த நடனம், திருக்காரை வாசலில் குக்குட நடனம். குக்குடம்னாக்க சேவல், சேவல் எப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி நடனம் ஆடுற. வேதாரண்யத்தில் ஹஸ்தபாத நடனம். ஹஸ்தபாதம் அப்படின்னாக்க அன்னம், அஸ்தம், அந்த அன்னம். திரு கோயிலில் பிருங்கி நடனம், ஆனந்தபுரத்தில் முகமண்டல நடனம், பேரூரில் ஊர்த தாண்டவம், திருப்பத்தூரில் கௌரி தாண்டவம். இந்த ஆலய தாண்டவம் அனைத்திலும் சிறப்பானது என்று கூறுகிறார் தான் ஆடப்போகின்ற இந்த திருக்கூத்தை. அப்பொழுது அங்கே இருப்பவர்களெல்லாம் இறைவன் இப்பொழுது மணமகனாக மண கோலத்தோடு இருக்கிறானே, இவன் இப்பொழுது கூத்தாட போகிறான் என்று நினைக்கும் பொழுது இறைவன் வெள்ளியம்பலம் வேண்டும் என்று நினைக்கிறார். அங்கே வெள்ளியம்பலம் தோன்றுகிறது. வெள்ளியம்பத்தின் நடுவிலே அந்த முத்து ரத்தன வைரங்கள் பதித்ததாக இருக்கிறது. அப்பொழுது அபஸ்மாரம் என்ற ஒரு அரக்கன், அவனை முயலகன் என்றும் சொல்லுவார்கள். இறைவனுடைய பாதத்தின் கீழே பார்க்கலாம், நடராஜ பெருமானின் பாதத்திலே பார்த்தால் அந்த முயலகன் அபஸ்மாரம் என்ற அந்த அரக்கனை பார்க்கலாம். அந்த அரக்கன் வேறு யாரும் இல்லை, இறைவனை நம் மனதிலே கொண்டு வந்தால் நம்முடைய ஆணவம் என்ற அரக்கன் கீழே வந்து விடுவான். அதுதான் அந்த முயலகனாக இருக்கக்கூடிய அரக்கன். அந்த வலது காலின் கீழே இருக்க இடது காலை அவன் மீது ஊன்றி வலது காலை தூக்கி பேரழகராக கையிலே சூலம் மற்றும் நாகபாசம், 4 வலக்கரங்களில் உடுக்கு, அம்பு, கத்தி, கோடாரி, 4 இடக்கரங்களில் மழு, வில், கேடயம், கோல் என்ற இறைவன் ஆட அனைவரும் மெய் மறந்து இறைவனுடைய நடனத்தை கண்டு கழிக்கின்றனர். இறைவன் நினைக்கிறாள், மீனாட்சி அம்மை நினைக்கிறாள், சற்று முன் மணத்தில் மணவரையிலே மணமகனாக அமர்ந்திருந்த அந்த இறைவன் இப்பொழுது 8 கரங்களோடு 2 கால்களோடு மேற்பாதத்தை, குஞ்சித பாதத்தை தூக்கி இடது பாதத்தை கீழே ஊன்றி இத்துணை ஆயுதங்களை சுமந்து இவ்வளவு அற்புதமாக ஆடியவன் தான் தனக்கு மணமகனாக வந்தானா என்று இறைவி நினைத்து
சந்தோஷப்படுகிறாள். இந்த 6வது திருவிளையாடன ஐயன் நடனத்தை கேட்பவர்களுக்கு வியாபாரம் பெருகும், கல்வி செல்வம் அனைத்தும் கிடைக்கும், நினைத்த எண்ணங்கள் கைகூடும், தைரியமும் திறமையும் வளரும் என்பது இந்த திருக்கூத்தின் பலசுழியாக கூறப்படுகிறது. தொடர்ந்து குண்டோதரனுக்கு உண்டியிடல். இப்பொழுது இந்த நடனம் முடியவிட்டு இறைவன் அனைவரையும் அறுசுவை உணவு அருந்துவதற்காக அழைக்கிறான். அப்பொழுது அங்கே வந்திருக்கிற கந்தர்வ ஸ்திரீகள் எல்லாம் பாடுகிறார்கள். கல்யாணத்துக்கு வந்திருக்க அனைவரையும் அழைத்து உபசரிப்பதற்காக ஒரு பாட்டு பாடுகிறார்கள். அறுசுவை உணவை பொற்பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டு அமைச்சர்கள், அரசர்கள், அந்தணர்கள், ஊர் மக்கள், போர்ப்படை வீரர்கள் அனைவரும் வரிசை வரிசையாக அமர்ந்திருக்க, அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கந்தர்வ பெண்கள் எல்லாம் போஜனம் செய்ய வாருங்கோ, மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கோ, மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கோ அப்படின்னு இந்த பாட்டை அங்கே செய்திருக்க பதார்த்தங்கள் எல்லாம் பட்டியலிட்டு பாடுவார்கள். அந்த பதார்த்தங்கள் இந்த இந்த விதவிதமான பதார்த்தங்கள், பாயசம், பருப்பு, பச்சடி, பொரியல், கூட்டு, ரசம், வடை, அதிரசம், இன்னும் பலவிதமான வற்றளங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்று இந்த பாட்டிலே பலவிதமாக பட்டியலிட்டு அந்த கந்தர்வ பெண்கள் எல்லாம் பாட, அங்கே பார்த்தால் அரசர்கள் எல்லாம் ஒரு பக்கம் வரிசையாக அமர்ந்திருக்க, மன்னர்கள் ஒரு பக்கம், குறுநில மன்னர்கள் ஒரு பக்கம் பார்த்தால் அமைச்சர்கள், ஒரு பக்கம் பார்த்தால் போர் தளபதிகள், வீரர்கள், மறுபக்கம் பார்த்தால் வேதிகள், இவ்வாறு அனைத்து மக்களும் அங்கே அமர்ந்திருக்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் திரௌபதி, அகல்யை, மண்டோதரி ராவணனுடைய மனைவி இருந்தாலும் அவளும் ஒரு பதிவிரதையில் அவ தாரகைங்கிறவ வாலியோட மனைவி. இவாளெல்லாம் கூட பதிவிரத லிஸ்ட்ல தான் சேர்த்திருக்கா. இவாளெல்லாம் பரமாறுறாளாம். அங்கே அத்தனை பேருக்கு அந்த பரமாறு சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பும் பொழுது இறைவன் எல்லாருக்கும் பரிசு பொருளை வாரி வாரி வழங்குறானா. அந்த பரிசு பொருள்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது, இறைவன் நினைத்தால் வரக்கூடியது. அதுவும் அங்கே கற்பக மரம் வேற, இந்திரனிடம் பெற்று வந்த அம்மையார் பெற்று வந்த அந்த கற்பக மரம் வேறு இருக்கிறது. அந்த சிந்தாமணி கல் என்று ஒன்று இருக்கிறது. சிந்தாமணி கல்லிடம் எந்த வைரம் ரத்தினம் இவளை கேட்டாலும் கிடைக்கக்கூடியது. அந்த கற்பக தருவம் எந்த உணவு வேண்டும் என்று கேட்கிறோமோ அவை அனைத்தையும் கொடுக்கிறது. கற்பக விருட்சம் காமதேனு வேணுங்கிற பால், நெய், தயிர், மற்ற அனைத்து உணவுப் பொருள்களையும் கொடுக்கக்கூடியதாக அந்த காமதேனு இருக்க, அங்கே கல்யாணத்தில் இதை தவிர அந்த கல்யாண வீட்டிலே அரண்மனையிலே மலைமலையாக அன்னங்கள் செய்து பலவிதமான பட்சணங்கள்லாம் செய்து குவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் மிகவும் புசித்து சாப்பிட்ட அனைவரும் இறைவனிடம் விடைபெற்று பரிசு பொருள்களை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்புகிறார்கள். அப்பொழுது கிளம்பிவிட்டு பார்த்தால் அனைத்து பொருள்களும் அப்படியே இருக்கிறது. இன்னும் இறைவன் பக்கத்தில் இருந்து நிறைய யாரும் பிள்ளை வீட்டிலிருந்து வரவில்லையே என்று நினைத்து தேவி சென்று இறைவனிடம் கூறுகிறாள், ஐயனே, சமைத்த பொருள்கள் பதார்த்தங்கள் அனைத்தும் வீணாகிவிடும் போல் இருக்கிறது. யாரும் சரியாக சாப்பிடவில்லை. இன்னும் இருக்கிற ஆகாரங்கள் பல நாட்களுக்கு காணும் போல இருக்கிறது. தங்கள் பக்கத்திலிருந்து நிறைய பூதங்களை எல்லாம் அழைத்து வருவீர்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் தாங்களோ குறைந்த மக்களோடு வந்து இருக்கிறீர்கள். தேவர்கள் அனைவரும் சாப்பிட்டு சென்று விட்டார்கள். இருந்தாலும் இன்னும் பல நாட்களுக்கு உணவு சமைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிடுவதற்கு ஆள் இல்லையே என்று தேவி கூற, அப்பொழுது இறைவன் மனத்திலே நினைக்கிறான், உனக்கும் உன் தாயாருக்கும் நீங்கள் அரச பரம்பரை என்பதனால் சிறு ஆணவம் தலை தூக்குகிறது. இதை நான் என்ன செய்கிறேன் என்று பாருண்டு இறைவன் மனதிலே நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது தன் அருகிலே தனக்கு குடை தாங்கி வந்த அந்த குண்டோதரன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த குண்டோதரனை இறைவன் தன் திருப்பார்வையால் பார்க்கும் பொழுது இறைவனுடைய அந்த 3வது கண்ணிலிருந்து ஒரு சிறு தீ பொறியானது
வடமுக அக்னி என்று கூறக்கூடிய அந்த சிறு பொறி அந்த குண்டோதரனுடைய வயிற்றிலே சென்று சேருகிறது. அப்பொழுது குண்டோதரன் இறைவன் முன் வந்து கைகூப்பி நின்று, இறைவா, உமக்கு அந்த வெண்கொற்ற குடையை சுமந்து வந்ததினால் யாம் மிகவும் பசியுற்று இருக்கிறோம், சென்று உணவருந்தி வரவா என்று கேட்க இறைவன் இதைத்தான் எதிர்பார்த்தான். அப்பொழுது தேவியை கூப்பிட்டு, மீனாட்சியை கூப்பிட்டு கூறுகிறான், அம்மையே தேவி, நீ இந்த குண்டோதரனை அழைத்து கொண்டு இவனுக்கு முதலில் பரிமாறு. இவன் சாப்பிட்டு வந்த பிறகு அதற்குள் நான் கைலாயத்திலே இருந்து மீத இருக்கக்கூடிய பூதங்களை எல்லாம் வரவழைத்து விடுகிறேன் என்று கூற அந்த குண்டோதரனை அழைத்து கொண்டு அனைவரும் அன்னசாலைக்கு செல்கிறார்கள். அந்த குண்டோதரன் உணவருந்தும் சாலையில் அமரவில்லை, நேராக அன்னசாலைக்குள் பிரவேசித்து விடுகிறான். மீனாட்சி அம்மை அந்த புறத்திற்கு சென்று விடுகிறார். அங்கே தலை வாழை இலை விரித்து நீர் தெளித்து அங்கே அன்னம் பரிமாறுவதற்காக பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்பொழுது குண்டோதரன் கூறுகிறான், நீங்கள் விரிக்கின்ற இலையிலேயோ அந்த அன்னத்தை நான் சாப்பிட்டால் எனக்கு சரியாக வராது, எல்லோரும் விலகி செல்லுங்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த குழம்பு ரசம் அனைத்தையும் மலையாக குமிர்ந்து இருக்கக்கூடிய குவியலிலே அனைத்தையும் கொட்டி ஆறு வெள்ளம் வருவது போல் அனைத்தையும் தன் இரு கைகளாலையும் அள்ளி உள்ள வயிற்றினுள் போடுகிறான். அங்கே இருக்கிறவர்கள் இவன் உண்பதை பார்த்தால், இவன் வாயை பார்த்தால் குகை போன்று தெரிகிறதே என்று பயந்து ஓடி விடுகிறார்கள். அன்னமலை காலியாகி விடுகிறது. அங்கே சமைக்கப்பட்ட பதார்த்தங்கள் அனைத்தையும் உண்டு விடுகிறான். அப்பொழுதும் அவன் வயிறு ஒட்டிதான் இருக்கிறதே ஒழிந்து அது ஒன்றும் பெரிதாக ஆகவில்லை. ஏனென்றால் இறைவனுடைய வடமுக அக்னியில் இருந்த அந்த பொறி தீயிலே இடப்பட்ட எல்லாமே சாம்பலாகிவிடும், பொசுக்கப்பட்டுவிடும், தீயினுடைய நிறத்திலே மாறிவிடும். அதுபோன்று அங்கே இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் உண்டு எல்லாவற்றையும் காலி செய்து விடுகிறான். அங்கே இருக்கக்கூடிய மறுநாளைக்கு சமையலுக்கு வந்திருக்கக்கூடிய காய்கறிகள், பழ வகைகள், தேங்காய், இன்னும் பலாப்பழம், இது போன்ற அனைத்தையும் சாப்பிட்டு திரும்பி பார்க்கிறான். அங்கே எதுவும் இல்லை. சமையற்காரர்கள் எல்லாம் ஓடி சென்று மீனாட்சி அம்மையிடம் மிகவும் வருத்தப்பட்டு கூறுகிறார்கள், அம்மா, தாங்கள் அழைத்து வந்த குண்டோதரன் அனைத்தையும் உண்டு விட்டான். சமையற் கட்டிலே எதுவுமே இல்லை, எதுவும் மிஞ்சவில்லை. இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லையே. ஈசன் வேறு கைலாயத்திலே இருந்து இன்னும் பல பூதங்களை அழைத்து வர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் வந்தால் எவ்வாறு சமாளிப்பது என்று கேட்க இறைவி ஓடி இறைவனிடம் கூறுகிறாள், தங்களுடைய திருவிளையாடலை என்னிடமே நிகழ்த்தி விட்டீர்களே, ஒருவனை சமாளிக்க எங்களால் முடியவில்லை. இன்னும் வேற கைலாயத்திலிருந்து பூதங்கள் வந்தால் மதுரையே இருக்காது. இப்பொழுது என்ன செய்வது? தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூற குண்டோதரன் வந்து, இன்னும் பசிக்கிறது, எனக்கு பசிக்கு உணவளிங்கள் என்று கேட்க இறைவன் அன்னபூரணியை நினைக்கிறான். அப்பொழுது அன்னபூரணியினுடைய அருளால் இந்த உணவையெல்லாம் சாப்பிட்ட இவனுக்கு பசி மேலிடுகிறது. பசி மேலிட இறைவனிடம் வந்து கேட்க இறைவன் சற்று பொறுமையாக இரு என்று கூறுகிறார். கூறும்பொழுது அப்பொழுது தேவி, எனக்கு என்னுடைய அகங்காரத்தை நான் விட்டு ஒழித்தேன். எனக்கும் என் தாய்க்கும் நாம் அரசராக இருப்பதினால், நம்மிடம் நிறைய பொருட்கள் இருப்பதினால் வேண்டியவற்றை அளவாக செய்யாமல் அளவுக்கு மீறி செய்துவிட்டோம். இதற்காக எங்களை மன்னித்து அருளுங்கள் என்று இறைவனிடம் இவர்கள் வேண்ட இறைவன் அவர்களுக்கு அருள்பாலிக்கிறான். இந்த 7வது திருவிளையாடலை கேட்பவர்களுக்கு எந்த விதமான சாப்பாட்டு பிரச்சனை இருக்காது, நீர் பிரச்சனை இருக்காது, உடம்பிலே வியாதி இருக்காது. தொடர்ந்து அன்னக்குழி வைகையை அழைத்தல் என்ற படலத்தை பார்க்க இருக்கிறோம். இவ்வளவு சாப்பிட்ட குண்டோதரனுக்கு இன்னும் வயிற்றுல பசி இருக்கு. இறைவனுக்கு முன்னாடி வந்து நின்று எனக்கு இன்னும் பசிக்கிறது. அவ்வளவையும் சாப்பிட்ட அவனுடைய வயிறு, அவன் போகும்பொழுது எப்படி இருந்ததோ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ வயிறு அப்படியே தான் இருக்கு. வயிறு ஒன்றும் பெருசாகலை. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பதார்த்தங்களையும் சாப்பிட்டு விட்டான். மிச்சம் மீது எதுவும் வைக்கவில்லை. இருப்பினும் அவனுடைய வயிறு ஒட்டியே காணப்படுகிறது. காரணம், இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த அக்னியினுடைய பொறிதான் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது என்பது தெரிகிறது. இங்கு வந்து இறைவனிடம் கூறுகிறான், இன்னும் எனக்கு பசிக்கிறது என்று கூறுகிறான். அப்பொழுது இறைவன் அன்னக்குழி வேண்டும் என்று அன்னபூரணியை நினைக்கிறாள்.
அப்பொழுது 4 தயிர் சாத குழிகள் அங்கே உருவாகிறது. அன்னபூரணியால் மட்டும்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய பசியை போக்க முடியும். இறைவனுடைய பசியை போக்கியவளும் அன்னபூரணிதான். காசியிலே வாசம் செய்யக்கூடிய அந்த அன்னபூரணியால் தான் உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் அன்னத்தை அளிக்க முடியும். பிரம்மன் ஒரு சமயம் பிரம்மனுக்கு 5 தலை, ஆனால் இப்பொழுது நான்முகன் என்று கூறுகிறோம். இறைவனுக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலை, தனைக்கும் 5 தலை. 5 தொழில்கள் புரிகின்ற சிவபெருமானுக்கு 5 தொழில், ஒரே தொழில் படைப்பு தொழிலை புரிகின்ற தனக்கு 5 தலை என்ற கர்வம் பிரம்மனுக்கு தோன்றுகிறது. சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளிவிடுகிறார். அப்பொழுதுதான் அவன் நான்முகனாகிறான். அந்த தலையை கிள்ளியதனால் இறைவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு அந்த தலை அவர் கையிலே கபாலமாக ஒட்டி கொண்டு விடுகிறது. அவ்வாறு ஒட்டி கொண்ட அந்த கபாலத்தை அவரால் என்ன செய்தும் அந்த கபாலத்தை எடுக்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடமாக சென்று இறைவன் யாசிக்கிறான். இறைவன் ஒவ்வொரு இடமாக சென்று யாசிக்கிறான். பெருமாளிடம் செல்கிறான், லட்சுமியிடம் செல்கிறான், சரஸ்வதியிடம் செல்கிறான், பிரம்மனிடமே செல்கிறான். 5 தலை, ஒரு தலையை இழந்து தன்னால் அன்னம் கொடுக்கப்பட்டாலும் அந்த பிரம்ம கபாலம் போகவில்லை. இவ்வாறு போக கடைசியாக காசிக்கு வந்த அன்னபூரணியிடம் அன்னத்தை பெற்ற உடனேயே அந்த தலை மறைந்து விடுகிறது. இன்றும் நாம் ரிஷிகேஷிலே சென்றால் பிரம்ம கபாலம் என்றொரு இடம் இருக்கிறது. அங்கே சென்று பிதர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்து பிண்டம் சமர்ப்பித்தால் இந்த பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்க என்று கூறுவார்கள். அந்த பிரம்ம கபாலமானது அப்பொழுதுதான் கையை விட்டு போகிறது. அவ்வாறு அன்னபூரணியால் மட்டும்தான் இந்த உலகிற்கு வேண்டிய அன்னத்தை அளிக்க முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது என்பதனால் இறைவன் அன்னபூரணியை நினைக்க அங்கே அன்னபூரணி 4 தயிர் சாத குழிகளை ஏற்படுத்துகிறாள். அதை 4 கவளமாக உண்டு விடுகிறாள். கத்தி போய் வால் வந்தது என்ற கதையாக ஆகிவிட்ட இப்பொழுது அந்த அங்கே இருந்த அன்னத்தை, அன்னசாலையிலே இருந்த அனைத்தையும் உண்டு. அது போதாது என்று அன்னபூரணியால் அளிக்கப்பட்ட அந்த 4 அன்னக்குழியிலே இருக்கின்ற அந்த 4 அன்னக்குழி அன்னத்தையும் 4 கவளமாக உண்டுவிட்டு இப்பொழுது எனக்கு பசி இல்லை, தாகம் வந்துவிட்டது, தாகத்துக்கு நீர் வேண்டும், என்ன செய்வேன் என்று நினைக்க அங்கே மதுரையிலே இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள், ஆறுகள் எல்லாம் வற்றுகின்ற அளவுக்கு அனைத்து நீரையும் குடித்து விடுகிறான் அந்த குண்டோதரன் என்ற பூதம். இப்பொழுது மதுரையிலே நீர் கிடையாது. இப்பொழுது என்ன செய்வது? அங்கே இருக்கிற மதுரை மக்களெல்லாம் வருந்துகிறார்கள். இறைவனிடம் வந்து பிரார்த்திக்கிறார்கள். ஐயனே, இவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு எங்களிடம் வேறு நீர் இல்லை. எங்கள் வீடுகளிலே இருந்த குளங்கள் எல்லாம் வற்றிவிட்டது, கிணறுகள் எல்லாம் வற்றிவிட்டது, குளங்களிலே இருந்த நீர்கள் எல்லாம் வற்றிவிட்டது. அதனால் தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று கூற அப்பொழுது இறைவன் தன்னுடைய ஜடையிலே இருந்து ஒரு ஜடாமுடியை கீழே இறக்க அந்த ஜடாமுடியிலே இருந்து கங்கை பிரவகித்து வருகிறாள். அப்பொழுது அந்த கங்கை பிரவகித்து வரும்பொழுது இறைவன் குண்டோதரனை பார்த்து கூறுகிறான், குண்டோதரா, உன்னுடைய கையை வை கை என்று கூறுகிறான். உன்னுடைய கையை வை கை என்று கூறுகிறான். கங்கை பெருகி வருகின்ற அந்த நீரோட்டத்திலே அந்த குண்டோதரன் தன்னுடைய கையை வைக்க அந்த நீரானது அவனுக்கு அமிர்தமாகி அவனுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அந்த கங்கை நீரை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளத்திலே சேர்த்து விடுகிறான் இறைவன். அந்த குளத்திலே அந்த நீர் சேர்ந்ததினால் அந்த பொய்கை இன்றளவிலும் அங்கே இருக்கிறது. அந்த பொய்கையிலே அமாவாசை, பௌர்ணமி மற்ற புண்ணிய தினங்களில் நீராடி பிதர்களை வழிபட்டால் அனைத்து பாவங்களும் போகும் என்று கூறுகிறார்கள். அந்த மதுரையிலே அந்த பொய்கையிலே இந்த வைகை நதியும் கங்கை நதியும் சேர்ந்து இருப்பதாக ஐதீகம் கூறப்படுகிறது. அவ்வாறு அந்த குண்டோதரனுடைய பசிப்பிணியை நீக்கி
இந்த தாகப்பிணியையும் இறைவன் நீக்கிறான். மனிதனுக்கு இரண்டு பிணி உண்டு. ஒன்று பசிப்பிணி, உணவு உண்டால் பசி தீர்ந்துவிடும். இன்னொன்று பிறவி பிணி. பிறவி பிணி என்பது இறைவனை நாம் நினைத்து இறைவனுடைய நாமாக்களை எல்லாம் சொல்லி வந்தால் இறைவன் நமக்கு மோட்சத்தை அளிப்பான். அப்பொழுதுதான் அது நமக்கு பிறவி பிணியை நீக்கும். பிறவி பிணி என்பது பிறவாமை. பிறவாமை வேண்டுமென்றால் இரவாமைக்கு பிறகு பிறவாமை. பிறவாமை வேண்டுமென்றால் இறைவனுடைய அடியை பற்றி இறைவனால் அருள் பெற்று அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போன்று நாம் அவனுடைய நாமாவை சொல்லி அவன் அருளை பெற்றால் நமக்கு பிறவாமை என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குண்டோதரனுடைய அன்னக்குழி வைகை அழைத்தல் இந்த படலத்தை கேட்பவர்களுக்கு பசி தாகம் தொல்லைகள் இருக்காது. வைகையில் நீராடுபவன் சம்சார சாகரத்தை கடக்க சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் என்பது திண்ணம். மதுரைக்கு செல்பவர்கள் அவசியம் மதுரையிலே செல்லக்கூடிய வைகை நதியிலேயே நீராடி இறைவனை வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். வைகைக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. சிவகங்கை என்று கூறுவார்கள், வேகவதி, விளம்பிதை என்று கூறுவார்கள். விளம்பிதை என்றால் மெதுவாக செல்லக்கூடியவள், அன்னம் போன்று நடை நடந்து செல்லக்கூடியவளை மெதுவாக செல்பவள் விளம்பதை என்று கூறுவார்கள். கிருதமாலை, சிவஞான நதி என்றெல்லாம் பலவிதமான பெயர்கள் உண்டு. இந்த வைகை நதிக்கு இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட வைகை நதி மிகவும் சாநித்தியம் பொறிந்தது, புண்ணியம் உடையது. இந்த வைகை நதி நீராடலை பார்த்தால் நாம் பலவிதமான பாவங்களை செய்கிறோம். அதற்கு ஒரு சுலோகம் கும்பகோணத்திலே நான் பார்த்தேன். அந்நியக்ஷேத்திரே ஹிருதம் பாவம் புண்ணியக்ஷேத்திரே வினசியதி. புண்ணியக்ஷேத்திரே ஹிருதம் பாவம் வாரணாசியாம் வினசியதி. வாரணாசியாம் ஹிருதம் பாவம் கும்பகோணே வினசியதி. கும்பகோணே ஹிருதம் பாவம் கும்பகோணே வினசியதி அப்படின்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை படித்தேன். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எந்த தலத்தில் எங்கே பாவம் பண்ணினாலும் அந்த பாவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி புண்ணிய தலங்களுக்கு போனால் கிடைக்கிறது. ஆனால் புண்ணிய தலங்கள்லையும் போய் சில பேர் பாவம் பண்ணினா அந்த பாவம் வாரணாசிக்கு போனால், காசிங்கிற வாரணாசிக்கு போனால் கிடைக்கிறது. அந்த வாரணாசிங்கிறது 2 நதிகள் சேரக்கூடியது. வாரண அசி என்ற 2 நதிகள் சேரக்கூடிய இடமாக இருப்பதினால் அதுக்கு வாரணாசி என்று பெயர். 4 யுகங்களாக இருக்கக்கூடியதாக கூறப்படுகிறது வாரணாசி. இறைவன் அங்கேதான் இருக்கிறான். பிரளய காலத்திலே அழியாமல் இருக்கக்கூடியது வாரணாசி. வாரணாசியிலே முக்தி கிடைத்தால் இறைவன் அங்கே முக்தி அடைகின்ற ஆன்மாக்களை தன்னுடைய மடியிலே கிடத்தி ராமநாம மந்திரத்தை ஜபித்து அவர்களுக்கு மோட்சமளிப்பதாக கூறப்படுகிறது. எனவே சிவபெருமான் இன்றளவும் ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டு இருக்கிறார் என்று கூறுவார்கள். ராமநாமத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. ராமநாமமே ஹரிஹரனுடைய நாமமாக இருக்கிறது. ராமநாமத்தை ஒரு தரம் சொன்னால் 1000 தரம் சொன்னதற்கு சமம் என்று கூறுவார்கள். ஆகையால் இந்த புண்ணிய கேத்திரத்திலே செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் வாரணாசி என்கிற காசியிலே சென்று கங்கையிலே குளித்து விஸ்வநாதரையும் காலபைரவரையும் அன்னபூரணையும் தரிசித்தால் எல்லா பாவங்களும் நீங்கும் என்று கூறுவார்கள். அவ்வாறு அங்கு சென்று அனைத்தையும் செய்து பிறகும் ஏதாவது பாவம் செய்தால் எங்கே செல்வது என்று கேட்கும் பொழுதுதான் கும்பகோணத்திற்கு வந்தால் எல்லா பாவங்களும் போய்விடும் என்று கூறுகிறார்கள். கும்பகோணத்திலே செய்கிற பாவம் கும்பகோணத்திலே போய்விடுகிறது என்றால் திரும்பவும் பாவம் செய்தால் எங்கே போவது என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. கும்பகோணத்திலே பாவம் போய்விட்டால் திரும்ப பாவம் செய்ய மனது வராது என்பதுதான் அதனுடைய பொருள். கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய மகாமக குளம், அங்கே ஓடுகின்ற காவிரி ஆற்றிலே மாசி மகத்தும் பொழுதும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மகத்திலேயும் யார் ஒருவர் அங்கே சென்று அந்த மாசி மக குளத்திலேயும் மகாமக குளம் என்று கூறுவார்கள், அந்த குளத்திலேயும் காவிரியிலும் நீராடினால்
ஏனெனில் அங்கே நீராட வேண்டும் என்றால் சப்த கன்னிகளாக சப்த நதிகள் சிவபெருமானிடம் வந்து ஒரு முறை பிரார்த்திக்கிறார்கள். ஐயனே, உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தாங்கள் செய்கின்ற பாவங்கள் போவதற்காக என்னிடம் வந்து என்னிடம் நீராடுகிறார்கள். அவர்களுக்கு பாவம் போகிறது, அந்த பாவத்தை நாங்கள் சுமக்கிறோம், எங்களுக்கு எங்கே அந்த பாவம் நீங்கும் என்று கூற இறைவன் கங்காஜலேஸ்வரராக அந்த மகாமக குளத்திற்கு அருகே அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டு அந்த சப்த கன்னிகளையும் அழைத்து மக குளத்திலே ஸ்நானம் பண்ணுங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்று கூறுகிறான். எனவே அந்த மகாமக குளத்தில் மாசி மாதத்தில் நடக்கின்ற மாசி மகம் இந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வருகிறது. 2028 மகாமகம் வருகிறது. 2016 வந்தது, 2028 வரப்போகிறது. அந்த மாசி மகத்தும் பொழுது அந்த அங்கே இறைவன் 12 கோவில்களிலிருந்து சிவாலயங்களிலிருந்து மாசி மக குளத்திலே வந்து தீர்த்தவாரி கொடுப்பார்கள். பெருமாள் எல்லாம் அங்கே காவிரி கரையிலே தீர்த்தவாரி கொடுப்பார்கள். சமகாலத்தில் அந்த தீர்த்தவாரி நடைபெறும். இப்பொழுது பலவிதமான நமக்கு உபகரணங்கள் எல்லாம் வந்துவிட்டது. இங்கே தீர்த்தவாரி கொடுத்தவுடனேயே அங்கு கூப்பிட்டு சொல்ல முடியும். ஆனால் அந்த காலங்களிலே காலந்தொட்டு இந்த சமகாலத்தில் இங்கே தீர்த்தவாரி நிகழும் பொழுது காவிரியிலும் தீர்த்தவாரி நிகழும். அப்பொழுது அந்த தீர்த்தவாரி நிகழும் பொழுது பார்த்தால் ஆகாயத்திலே மாசிமக குளத்திலே பார்த்தால் கருடன் வட்டமிடும். அந்த காட்சி இறைவன் வந்து அருள்பாலிக்கிறான் என்று நாம் கொள்ளுவதாக இருக்கும். அவ்வாறு 64 கோடி தீர்த்தங்கள் வந்து அங்கே நீராடுவதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட கும்பகோணத்தில் அந்த மாசிமக குளத்தில் தீர்த்தமாடினால் எல்லா பாவங்களும் போகும் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் இந்த ஸ்லோகத்தை நாம் சொன்னோம். இந்த ஸ்லோகப்படி கும்பகோணத்திலே போய் ஸ்நானம் செய்துவிட்டால் அனைத்து பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது திண்ணமாக தெரிகிறது. இந்த வைகை என்று இறைவன் அந்த குண்டோதனை கொண்டு ஏற்படுத்திய அந்த வைகையிலே சென்று நாம் என்று நீராடுகிறோமோ அன்று நமக்கு புண்ணிய தினமாக கருதப்படும். அதை நினைத்தாலே நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும், பாவங்களெல்லாம் போகும் என்று கூறி அந்த 8வது படலத்தை நிறைவு செய்து 9வது படலமாக 7 கடல்களை இறைவன் அழைக்கிறான் மதுரைக்கு. இந்த நிகழ்வை நாம் சற்று பார்ப்போம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் ஆகவிட்டு பாண்டிய மன்னனாக மதுரையம் பதிவிலே செங்கோலோச்சி இறைவனே ஆட்சி புரிகிறான் என்றால் அங்கு எந்தவிதம் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆண்ட காலத்திலேயே எந்த குறையும் இல்லாமல் மன்னன் அரசனை கூப்பிட்டு அரசவையிலே கேட்பான், மந்திரியாரே, நாட்டிலே மும்மாறி பெய்கிறதா, நல்ல விளைச்சல் இருக்கிறதா, மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று மன்னர்கள் கேட்ட காலமெல்லாம் இருந்தது. ஏன் மன்னன் கேட்க வேண்டும்? மன்னன் வெளியிலே செல்வதில்லையா என்றால் அதுவல்ல பொருள். மன்னன் அரண்மனைக்குள்ளேயே இருப்பான், தேவைப்படும் பொழுது நகர்வலம் செல்வான், போர் என்றால் வெளியிலே செல்வான். மற்ற நேரங்களிலே அரண்மனைக்குள்ளேயே அரண்மனை நிர்வாகத்தை பார்த்து கொண்டு மந்திரிமார்களை வைத்து கொண்டு நிர்வாகத்தை புரிந்து கொண்டிருப்பான். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் மன்னன் அமைச்சர்களை கூப்பிட்டு, அமைச்சர்களே, மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, மும்மாறி பெய்கிறதா என்று கேட்பான். அவ்வாறு சாதாரண மனிதர்களாக இருந்த அரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள், இன்னும் பல அரசர்கள் எல்லாம் செங்கோல் ஆட்சி செய்தார்கள் என்று கூறப்படுகிறதே தவிர எந்த மன்னனும் கொடுங்கோல் ஆட்சி செய்தான் என்று இல்லை. அனைத்து மன்னர்களும் தெய்வ நம்பிக்கையோடும் மக்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். மக்களாட்சியே மகேசனுடைய ஆட்சி என்று நினைத்தார்கள். அவ்வாறு தன்னை இறைவனுக்கு அடியவனாக நினைத்து இறைவனை அரியணையிலே அமர்த்தி தான் அவனுக்கு தொண்டனாக இருந்த அரசாட்சி புரிந்த வந்த அரசர்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வாறு அந்த அரசர்கள் ஆட்சி செய்யும் பொழுதே மக்கள் நம் நாட்டிலே மிகவும் சுபிட்சமாக இருந்தார்கள் என்றால்
இறைவனே மக்களுக்காக தான் படைத்த ஜீவராசிகளுக்காக தானே மானுட வேடம் பூண்டு மொழி தரித்து பாண்டியனாக மதுரையை தன்னுடைய தேவியாக பார்வதியை மீனாட்சியாக அவதரிக்க செய்து திருமணம் புரிந்து கொண்டு அங்கே இறைவனும் அருளாட்சி செய்து வரும்பொழுது அங்கே என்ன குறை இருக்க முடியும்? குறை என்பதே இல்லாத அந்த மதுரையிலே ஒரு நாள் கௌதம முனிவர் மன்னருடைய அரண்மனைக்கு வருகிறார். அப்பொழுது வரும்பொழுது கௌதம முனிவரை காஞ்சன மாலை ஓடி சென்று வரவேற்று அவரை ஆசனத்திலே அமர்த்தி அவருக்கு செய்யக்கூடிய மரியாதைகளை எல்லாம் செய்து அவருக்கு பாத பூஜை செய்து அவரிடம் அவருடைய திருப்பாதங்களிலே விழுந்து வணங்கி, ஐயனே, எனக்கு இந்த வயது முதிர்ந்த காலத்தில் இனிமேல் நான் செய்ய வேண்டிய அறங்களை பற்றி தாங்கள் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கிறாள் காஞ்சனமாலை. அப்பொழுது கௌதம முனிவர் கூறுகிறார், அம்மா, அறம் 3 வகைப்படும். மனம், வாக்கு, காயம் என்று சொல்வார்கள். மனதிலே நினைக்கிறோம், நினைத்ததை சொல்கிறோம், சொல்வதை செய்கிறோம். இது மனம், வாக்கு, காயம் என்று கூறப்படும். அந்த மனம், வாக்கு, காயம் 3க்கும் அறம் என்றால் தர்மம் உண்டு. தர்மம் என்றால் நாவினாலே மந்திரங்களை உச்சரிப்பது, இறைவனை பாடுவது, நாம் உண்கின்ற அறுசுவைக்கு அடிமையாகாமல் இருப்பது, எவரையும் தூஷிக்காமல் புறம் பேசாமல் இருப்பது, பொய் பேசாமல் இருப்பது நாவுக்கு அறம், நாக்குக்கு அறம். நாக்கு இறைவன் ஒன்றைதான் கொடுத்தான். இந்த முகத்திலே மனிதனுக்கு 7 துவாரங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்களிலே, ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவிலிலே 9 வாயில்களை பார்க்க முடியும். அதனால்தான் திருமூலர் கூறுகிறார், ஊன் உடம்பு ஆலயம் என்று கூறுகிறார். ஊன் உடம்பு என்றால் இந்த உடம்பு ஒரு ஆலயம். இறைவன் நம் மனதிலே இருப்பதினால் ஆன்மா எங்கு லயிக்கிறதோ அதுதான் ஆலயம். இறைவன் நமது மனத்திலே லயித்து இருப்பதினால், நமது மனத்தை அவன் கோயிலாக கொண்டிருப்பதினால் இதை ஆலயம் என்று திருமூலர் கூறுகிறார். அவ்வாறு நாவுக்கான அறத்தை கூறி உடலுக்கான அறத்தை மந்திரங்கள் உச்சரிப்பது, இறைவனை பாடுவது, சுவைக்கு அடியாமல் இருப்பது, எவரையும் தூஷிக்காமல் இருப்பது, இது அறம் என்று கூறினார். அப்போது குளிக்கிறது, சந்தனம் அரைப்பது, பூ தொடுப்பது, பஜனை செய்வது, இறைவனை வணங்குவது, பல்லக்கு வாகனங்கள் சுமப்பது, தேரிழுப்பது, கோயிலை பெருக்கி மொழிகி கோலமிடல், அபிஷேகத்துக்கு நீர் சுமந்து சென்றுதல், புண்ணிய தீர்த்தங்களில் சென்று நீராடுதல், இவை அனைத்தும் உடல் அறம் என்று கூறுகிறார். இந்த உடலை தூய்மையாக வைத்திருந்தால் மட்டும் போராது, இறை தொண்டு செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார். அந்த 3 அறத்தையும் மன அறம், நாரம், உடலறம் என்று கூறுகிறார். இந்த 2 அறங்களையும் செய்ய வேண்டும் என்றால் தீர்த்தமாடல் என்று ஒன்று உண்டு. தீர்த்தமாடுதல் என்றால் ஊரிலே இருக்கக்கூடிய பொய்கை குளம் என்பார்கள். குளத்திலே தீர்த்தமாடலாம், நதியிலே தீர்த்தமாடலாம். உலகிலே எத்தனையோ ஆயிரம் நதிகள் இருக்கின்றன. எல்லா நதிகளிலும் சென்று தீர்த்தமாட முடியாது. எனவே கடலில் தீர்த்தமாடலாம். கடலாடுதல் என்று சொல்வார்கள். அப்படி கடலாடினால் அனைத்து தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடியதாக பொருள்படும் என்று கௌதம முனிவர் கூற, அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் செய்து காஞ்சனமாலை அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய பெண்ணியாகிய மீனாட்சியிடம், அங்கையர்கண்ணி, எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு கடலாட வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறதம்மா. வெகு நாட்களாக உன் தந்தை இருந்த பொழுதே நாம் கூறினோம், ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்பொழுது கடலாட மிகவும் அவா கொண்டிருக்கிறேன், நீதான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்ல,
அங்கேய கண்ணி இறைவனிடம் சென்று தன்னுடைய தாயினுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாள். அப்பொழுது இறைவன் கூறுகிறான், உன்னுடைய தாய் கேட்டது ஒரு கடல் தான், ஆனால் நான் 7 கடல்களை இங்கே வரவழைக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறான். அதனை கேட்ட காஞ்சனை மாலை, இப்படியொரு பாக்கியமா எனக்கு, இறைவனையே மணாளனாகவும் மன்னனாகவும் நாட்டின் மன்னனாகவும் இறைவியையே எனது மகளாகவும் இந்த நாட்டினுடைய பட்டத்து அரசியாகவும் பெற்ற பேரு என்னவென்று சொல்வேன் என்று மிகவும் சந்தோஷப்படுகிறாள். அப்பொழுது இறைவன் 7 கடல்களை வரவழைக்கிறார். அந்த 7 கடல்களும் பிரவகித்து வரும்பொழுது ஒரு கடல் வந்தாலே அதனுடைய அலையை தாங்குவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. நாம் கடலிலே சென்று கடல் கரையிலே நிற்கும் பொழுது ஒரு அலை முன்பு வரும், தொடர்ந்து இன்னொரு அலை வரும். 2 அலைகளிலே வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். ஒன்று பெண் அலை என்று சொல்வார்கள், மற்றொன்று ஆண் அலை என்று சொல்வார்கள். இந்த முன்னே வரக்கூடிய பெண் அலை அவ்வளவு ஆக்ரோஷமாக வராது. அதை தொடர்ந்து வருகின்ற ஆண் அலையானது ஆக்ரோஷமாக வந்து இந்த பெண் அலையையும் சேர்த்து கடல் உள்ளே இழுத்து சென்றுவிடும். இதை நாம் கண்கூடாக கடலிலே சென்று கடற்கரையிலே நின்று பார்த்தால் இந்த நிகழ்வை நித்தம் பார்க்க முடியும். அவ்வாறு ஒரு கடலிலே வருகின்ற ஒரு அலையை நாம் சமாளிப்பதே மிகவும் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்க இந்த 7 கடலும் அலைகள் 7 கடலும் வரும்பொழுது எவ்வாறு சமாளிப்பார்கள் என்று நினைக்கும் பொழுது இறைவன் அந்த 7 கடல்களையும் விட்டவாசல் தெரிவிக்கும் கீழமாசி வீதிக்கு நடுவிலே புது மண்டபத்திற்கு எதிரே ஒரு பொய்கை இருக்கிறது. அந்த 7 கடல்களையும் இறைவன் அந்த பொய்கையிலே கொண்டு சேர்த்து விடுகிறான். அவ்வாறு சேர்த்துவிட்டு இறைவன் அங்கையர் கண்ணியாக, அங்கையர் கண்ணி என்பது மீனாட்சியை குறிக்கக்கூடிய ஒரு நாமா. அந்த மீனாட்சியை கூப்பிட்டு, உன்னுடைய தாய் கேட்டது ஒரு கடல், இப்பொழுது 7 கடல்கள் இங்கே வந்திருக்கிறது, நீ சென்று உன் தாயிடம் சென்று கடல் நீராட சொல்லு என்று கூற, அப்பொழுது அங்கையர் கண்ணியாகிய மீனாட்சி தன்னுடைய தாய் காஞ்சன மாலையிடம் சென்று கூறுகிறார், அம்மா, ஐயனுடைய அருள் என்னவென்று சொல்வது, கேட்டதோ ஒரு கடல், கிடைத்ததோ 7 கடல், வாருங்கள் சென்று நீராடலாம் என்று கேட்கும் பொழுது வருத்தப்படுகிறாள். தான் கேட்டதை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்தும் அதை எவ்வாறு அனுபவிப்பது என்று தெரியாமல் வருத்தமுறுகிறாள். உடனே தன்னுடைய மந்திரிமார்களையும் வேத விற்பனர்கள் புரோகிதர்களை அழைத்து கடல் நீராடுவதற்கான வழிமுறைகளை கூற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறாள் காஞ்சனமாலை. நான் கடலிலே நீராட வேண்டும் என்றால் 7 கடலும் இப்பொழுது மதுரையிலே இருக்கிறது, இந்த பொய்கையிலே இருக்கிறது, இறைவனுடைய அருளால் இருக்கிறது. சோமசுந்தர பெருமானின் கருணையினால், சுந்தரமூர்த்தி பாண்டியன் கருணையினால் இங்கே 7 கடலும் இருக்கிறது. நான் கடல் நீர் ஆற வேண்டும், எனக்கு அந்த வழிமுறைகளை கூறுங்கள் என்று வேத விற்பனர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், கடலிலே தனியாக ஒரு பெண் நீராடக்கூடாது. அவ்வாறு நீராடினால் தன்னுடைய கணவனுடைய கையை பற்றி கொண்டுதான் நீராட வேண்டும். கணவன் இல்லாத பட்டத்திலே தன்னுடைய மகனை பற்றி கொண்டு, மகனையோ மகளையோ கையை பற்றி கொண்டு நீராடலாம். இந்த பாக்கியமும் இல்லை என்றால் ஒரு கன்று குட்டியை கையிலே பிடித்து கொண்டு நீராடலாம் என்று நீராடுவதற்கு உரிய வழியை அங்கே இருக்கக்கூடிய ஆண்டோர்கள் கூறியவுடனே திரும்பவும் வருத்தப்படுகிறாள். என்னுடைய நிலைமை இப்படி ஆக வேண்டுமா? என்னுடைய கணவன் இருந்தால் என் கணவனுடைய கையை பற்றி கொண்டு நீராடுவேன், என்ன செய்வது என்று வருந்துகிறாள். திரும்பவும் அங்கையர் கண்ணியாக மீனாட்சி இறைவனிடம் ஓடி பிரார்த்திக்கிறாள், ஐயனே, கடல் வந்தும் கடமையை முடிக்க முடியாமல், கடலிலே நீராட முடியாமல் என் தாயினுடைய நிலைமையை பார்த்தீர்களா என்று கேட்க, இறைவன் கவலையை விடு, எல்லாம் நன்றாக நடக்கும் என்று கூறி இந்திரனை கூப்பிட்டு
உன்னுடைய அருகிலே அமர்ந்திருக்கின்ற மலையத்வஜ பாண்டியனை பூலோகத்துக்கு புஷ்பக விமானத்திலே ஏற்றி அனுப்பி வை என்று இறைவன் பணிக்க இந்திரன் உடனே மலையத்வஜ பாண்டியனை புஷ்பக விமானத்திலே ஏற்றி பூலோகத்துக்கு மதுரையம்பதிக்கு அனுப்பி வைக்கிறான். அங்கு இருக்கும் அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள். இறந்த மன்னன், விண்ணுலகம் சென்றவன், புஷ்பக விமானத்திலே இப்பொழுது பூலோகம் திரும்பி இருக்கிறான் என்றால் இறைவனுடைய அருளை என்னவென்று சொல்வது என்று நினைக்கிறாள். காஞ்சன மாலையோ கண்ணீர் மல்கிறாள். மீனாட்சிக்கு புலகாங்கிதம் அலைகிறாள். தன்னுடைய தந்தையை திரும்பவும் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்ததே என்று மிகவும் மகிழ்ச்சியுறுகிறாள். அவ்வாறு மகிழ்ச்சியுற்று இருக்கும்பொழுது இறைவன் கூறுகிறான், இன்னும் என்ன தடை இருக்கிறது? மலையத்வஜ பாண்டியனும் வந்துவிட்டான். காஞ்சனம் ஆலையாகிய தாங்கள் அவருடைய கரத்தை பற்றி சென்று 7 கடல் இருக்கின்ற அந்த பொய்கையிலே நீராடுங்கள் என்று கூற இருவரும் சென்று அங்கே அந்த கடலிலே நீராடுகிறார்கள். நீராடி அந்த புண்ணியமெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது மலையத்வஜ பாண்டியன் அந்த சுந்தர பாண்டியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பாதத்திலே விழுந்து வணங்குகிறான். விண்ணுலகம் சென்ற என்னை திரும்பவும் பூலோகம் அழைத்து என் மனைவி மக்களை, என்னுடைய மக்களை எல்லாம், மக்கள் என்றால் ஊர் மக்கள், தன் மக்கள், தன் வயிற்றில் பிறந்த மக்கள் மட்டுமல்ல, தான் ஆட்சி செய்த, அரசாட்சி செய்த மதுரையிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பார்க்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அருளிய உம்முடைய திருப்பாதங்களை நான் என்றென்றும் மறவாமல் இருக்க தாங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு திரும்பவும் மன்னன் விண்ணுலகம் சென்று விடுகிறான். இந்த படலத்தை கேட்பவர்களுக்கு யமபயம் நீங்கும், யமபயம் இருக்காது, இறைவன் அருள் கிடைக்கும். சிவ சிவ என்றிட சித்தம் தெளிந்திரம். சித்தத்துள் சிவத்தை நினைத்து சிந்தையில் சிவத்தை வைத்து நாவினால் நமச்சிவாயத்தை நவில்வோர்க்கு நன்மையே அல்லாது தீதொன்றும் இல்லை என்பர். சிவத்தை சிவ சிவ என்றால் யமன் கிட்டக்கவே வரமாட்டான். அப்பேற்பட்ட இந்த படலத்தை தொடர்ந்து மலையத்வஜ பாண்டியனை அழைத்த படலத்தை தான் இப்பொழுது கூறி முடித்தோம். பிறகு உக்கிர பாண்டியனுடைய பிறப்பை பார்க்க இருக்கிறோம். சுந்தர பாண்டியனும் மீனாட்சி அம்மையும் மிக சிறப்பாக நல்லாட்சி புரிந்து வருகின்ற இந்த மதுரையிலே அவர்களுக்கு முருகப் பெருமானே உக்கிரன் என்ற பெயரிலே குழந்தையாக அவதரிக்கிறான். அந்த குழந்தையினுடைய அவதாரம் கூட திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்திலே மீனாட்சிக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் முருகப்பெருமான் உக்கிரனாக பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் சோமவாரம். அதுபோன்று இறைவனுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை. 2 நட்சத்திரங்களுக்கு திரு என்ற அடைமொழி உண்டு. ஒன்று திருவாதிரை சிவபெருமானுக்கு உரியது, திருவோணம் பெருமாளுக்கு உரியது. இந்த 2 நட்சத்திரங்களும் தான் திரு என்ற அடைமொழியோடு 27 நட்சத்திரங்களிலே பார்க்கப்படும். அந்த திருவாதிரையிலே திங்கட்கிழமையிலே உத்திர திருவாதிரை நட்சத்திரே மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் முருகப் பெருமானாக அவதாரம் பண்ணுகிறான். 12ஆம் நாள் அந்த குழந்தைக்கு உக்கிரன் என்று பெயர் சூட்டுகிறார்கள். இந்த பெயர் சூட்டல் நடக்கும் பொழுது சாதாரணமாக இங்கேயே யாராவது ஒரு தலைவருடைய பிறந்த நாள் என்றால் சிறையிலே இருக்கக்கூடிய அந்த ஆயுட்கைதிகளை எல்லாம் விடுதலை செய்வார்கள். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலையிலேயே இதை பார்க்கிறோம். யாரோ ஒரு பெருந்தலைவருடைய பிறந்த நாள் என்றால் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடும் விதமாக சிறைச்சாலையிலே பலகாலங்கள் சிறைவாசம் செய்த நல்லெண்ணத்தின் பேரிலே விடுதலை செய்வார்கள். அவ்வாறு
இந்த உக்கிரன் பிறந்த 12ஆம் நாள் அவனுக்கு பெயர் சூட்டு விழா நடைபெறப் போகும்பொழுது இறைவனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் மதுரையை ஆட்சி முடிந்து வருங்காலத்தில் அங்கே அந்த சிறையிலே இருக்கக்கூடிய அனைத்து கைதிகளையும் விடுவித்து விடுகிறார். அவ்வாறு விடுவித்து விட்டு அங்கே வந்திருக்கிற அந்தணர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவருக்கும் வேண்டிய செல்வங்களை எல்லாம் தானமாக அளிக்கிறார். பொன்மணி ஆடை இவைகளெல்லாம் வாரி வாரி வழங்க அந்தணர் கையிலே இடப்படுகின்ற அந்த நீரானது மீண்டும் ஒரு வைகை பிரவாகம் எடுத்து போவது போல் இருந்தது என்றால் எவ்வளவு தானங்கள் அங்கே செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து கொள்ளலாம். இந்த வைபவத்திற்கு பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், தேவர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள், அப்சரஸ்திரிகள், முனிவர்கள் இத்தனை பேரும் வந்து இந்த முருகனுடைய உருவிலே உக்கிரனாக வந்திருக்கின்ற இந்த குழந்தைக்கு அருள் பாலிக்கிறார்கள். 6ஆம் மாதம் அன்னப்பிராசனம் நடைபெறுகிறது. 5ஆம் வயதிலே உபநயனம் நடைபெறுகிறது. அந்த காலத்திலே 4 வருடத்தவர்களுக்கும் உபநயனம் இருந்தது. அதிலே அந்தணர்கள் மட்டும் உபநயனத்தை சிறப்பாக செய்வதற்கு காரணம் இவர்கள் வேதத்தை தன்னுடைய முழு மூச்சாக கொண்டிருப்பதினால் அந்தணர்களுக்கு உபநயனம் என்பது மிகவும் அவசியமாக செய்யப்படுகிறது. மற்ற 3 வருடத்தவர்களும் இதிலே அவர்களுக்கு வேதம் பெரிதாக இல்லாததினால் மற்ற தொழில்களை அவர்கள் எடுத்துக்கொண்டதினால் உபநயனம் என்பது மிகவும் குறைந்து விட்டது. அப்படி அவனுக்கு உபநயனம் செய்து 8 வயது ஆகும் பொழுது அந்த உக்கிரனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை எல்லா விதமான மன்னர்களுக்கு, இளவரசர்களுக்கு உரிய அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறான். வில்வித்தை, குதிரை ஏற்றம், அத்திர வித்தைகள், மறைகள், வேதம் கற்றுக்கொள்கிறான். உபநயனம் செய்யப்பட்டதினால் கலைகள் உட்பட அனைத்தையும் கற்று தேர்ந்து விடுகிறான். அக்காலத்தில் அந்த காலத்தில் சத்திரியர்களுக்கு உபநயனம் உண்டு என்று இதிலேயும் கூறப்படுகிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறான் இந்த உக்கிரபாண்டியன். இவன் காலை பருவம் எய்தியவுடன் இவனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொக்கநாத பெருமானாக மதுரையை ஆண்டு வருகின்ற சுந்தரபாண்டியன் முடிவு செய்கிறார். அப்பொழுது அருகிலே இருக்கக்கூடிய மணவூர் என்ற ஊரிலே அரசாட்சி செய்து வருகின்ற சோமசேகரர் என்ற குறுநில மன்னனின் கனவிலே தோன்றி உன்னுடைய தவ புதல்வியான காந்திமதியை என்னுடைய மகனாகிய உக்கிரனுக்கு மணமுடித்து வைப்பாயாக என்று கூறுகிறான் இறைவன். இந்த கனவிலே தோன்றி இறைவன் கூறியதோடு இந்த 11வது படலம் நிறைவு பெறுகிறது. இந்த படலத்தினுடைய பல சுருதியாக பலனாக கூறப்படுவது ஏற்கனவே ஒவ்வொரு தடவையும் கூடி வருகிறோம். வீட்டிலே கல்யாணமாகாத பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு மனம் கைகூடும், திருமணம் கைகூடும், குறை பிரசவம் நீங்கிவிடும், இறைவன் அருள் சித்திக்கும். தொடர்ந்து இந்த உக்கிரபாண்டியனுடைய திருமணமும் அவனுக்கு இறைவன் வளையம், வேல், சண்டாயுதம் போன்றவற்றையெல்லாம் கொடுத்துவிட்டு இறைவனும் இறைவியும் மறையக்கூடியதாகிய இந்த படலத்தை பார்க்க இருக்கிறோம். சிவபெருமான் கனவிலே சென்று அந்த சோமசேகர பாண்டியனிடம் கூறிய உடனேயே விழித்து எழுந்த குறுநில மன்னன் தன்னுடைய மக்களையும் அமைச்சர்களையும் கூட்டிக் கொண்டு மதுரை நோக்கி வருகிறான். வரும்பொழுது இங்கே சுந்தர பாண்டியன் தன்னுடைய அமைச்சரை அழைத்து, சோமசேகர பாண்டியன் நம்முடைய அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய அருந்தவ புதல்வியையும் அழைத்துக் கொண்டு இன்னும் அமைச்சர்களோடு படையோடு வருகிறான், அவர்களையெல்லாம் அழைத்து சென்று நன்றாக நல்ல விடுதியிலே தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய உபசரணைகளை எல்லாம் செய்து அந்த பெண்ணாகிய காஞ்சன மாலையினுடைய 32 சாமுத்திரிகா லட்சணங்களை அறிந்து வர வேண்டும் என்று அமைச்சரிடம் இறைவன் கூறுகிறான். அமைச்சர் கூறுகிறார், இது எவ்வாறு எமக்கு சாத்தியமாகும்?
இதை நான் எவ்வாறு செய்து முடிப்பேன் என்று கூற சொக்கநாத பெருமான் கூறுகிறான், நீர் சென்று அவர்களை அழைத்து அங்கே அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடு, மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியை நினைக்கிறார். பிரகஸ்பதி உடனே அங்கு இறைவன் முன்னே தோன்றி இறைவனை வணங்க இறைவன் கூறுகிறான், நீர் ஒரு பெண்ணாக மாறி பெண் உருவம் எடுத்து சோமசேகர பாண்டியனின் மகளாக அருந்தவ புதலியாக வந்திருக்கிற இந்த காந்திமதி என்ற பெண்ணுடைய 32 சாமுத்திரிகா லட்சணங்களை அறிந்து வந்து என்னுடைய மகளாகிய உக்கிர பாண்டியனுக்கு ஏற்ற மணமகள்தான் என்று கூற வேண்டும் என்று பணிக்கிறான். பிரகஸ்பதியும் அவ்வாறு சென்று அந்த காஞ்சனமாலை அழைத்து வரப்பட்டு அரண்மனையிலே இருக்கக்கூடிய பொய்கையிலே நீராட செல்கிறாள். அந்த வழியிலே பிரகஸ்பதி ஒரு பெண் உருவம் தாதி உருவம் கொண்டு அங்கே நிற்கிறார். அந்த காஞ்சனமாலை நீராடிவிட்டு ஆடைகளை எல்லாம் உடித்து கொண்டு உணவறிந்து விட்டு அங்கே படுக்கையிலே சென்று படுக்கும் பொழுது இவர் அவையிட்டை எல்லாம் பார்த்து அவருடைய நடை உடை பாவனை பேச்சுக்கள் மற்றவர்களிடம் அவர் நடந்து கொண்ட விதத்தை எல்லாம் கண்டு தன்னுடைய உக்கிர பாண்டியனாகிய இறைவனுடைய புதல்வனுக்கு இவள் சரியான பொருத்தமான மணமகள் தான், இவரிடம் அந்த சாமுத்திரிகா லட்சணங்கள் 32 பொருந்தி இருக்கிறது என்று தன்னுடைய தவ வலிமையால் அறிந்து கொள்கிறார். வேறு எந்த விதமான இதுவும் இல்லை, அவளை தொடவில்லை, அவளுடைய ஆடையை விலக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. தன்னுடைய தவ வலிமையால் அவளுக்கு 32 லட்சணங்கள் சாமுத்திரிகா லட்சணங்கள் இருப்பதை அறிந்து இறைவனிடம் வந்து கூறுகிறார், நான் கண்டது ஒரு வைத்தியன் எவ்வாறு ஒரு பெண்ணை பரிசோதிப்பானோ அதுபோன்று யாம் எம்முடைய தவ வலிமையினால் அந்த 32 சாமுத்திரிகா லட்சணங்களையும் பார்த்து வந்திருக்கிறேன். தங்களுடைய மகனுக்கு ஊற்ற மணமகளாகத்தான் தெரிகிறாள், எந்த சந்தேகமும் இல்லாமல் தாங்கள் திருமணத்தை முடிக்கலாம் என்று அந்த பிரகஸ்பதியான தேவகுரு கூற இறைவன் அவருக்கு செய்தி அனுப்புகிறான். சோமசேகரருக்கு செய்தி அனுப்புகிறான். தன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு தாங்கள் வரலாம் என்று கூற சோமசேகரன் தன்னுடைய பெண் உற்றார் உறவினர்களோடு பலவிதமான பரிசு பொருள்களை ஏந்தி கொண்டு அந்த சபைக்கு வருகிறான். அப்பொழுது அவனை பிரகஸ்பதி முன்னே சென்று வரவேற்று அவனை ஆசனத்தில் அமரச் சொல்கிறார். அப்பொழுது நான் சோமசுந்தர சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மையையும் வணங்கி அந்த ஆசனத்திலே அமர்கிறான். அமரும் பொழுது அப்பொழுது சொல்கிறான், என்னுடைய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய 32 சாமுத்திரிகா லட்சணங்களும் உங்களுடைய பையனுக்கு இருக்கிறதா என்று யாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்க அப்பொழுது பிரகஸ்பதி அந்த உக்கரனுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை கூறுகிறார். அவன் முருகனுடைய அம்சம், முருகனுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் இவனுக்கு உண்டு என்று கூறுகிறார். அவ்வாறு கூறி அந்த திருமணத்தை நிச்சயம் செய்கிறார்கள். இப்பொழுது இந்த திருமணத்திற்கும் அனைத்து தேவர்களும் வருகிறார்கள். உக்கிர பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறான். இவனுக்கும் அந்த காந்திமதி என்ற சோமசேகர பாண்டியனுடைய பெண்ணுக்கும் திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு இறைவனுடைய திருமணத்திற்கு வந்திருந்த அத்துணை பேரும் இந்த அவருடைய பிள்ளையின் திருமணத்திற்கும் வந்து இருக்கிறார்கள். அந்த திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அப்பொழுது அந்த திருமணத்திற்கு பிறகு அனைவரும் அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார்கள். அப்பொழுது இறைவன் இந்த உக்கிர பாண்டியனும் தன்னுடைய குல வழக்கப்படி ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்கிறான். சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவலிங்கத்தை வழிபடுகிறான். அப்பொழுது இறைவன் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த வளையம், சண்டாயுதம், வேல் இந்த மூன்றையும் தன்னுடைய மகனாகிய உக்கிர பாண்டியனுக்கு அளித்து இது உனக்கு தக்க சமயத்தில் பயன்படும், இதனை பெற்றுக்கொள் என்று கூறி அந்த இறைவனும் இறைவியாக வந்த எம்பெருமானும் எம்பெருமாட்டையும் அங்கே அந்த சிவலிங்கத்திலே சென்று மறைந்து விடுகிறார்கள். அப்பொழுது அனைவரும் சிவனை துதித்து
சிவனுடைய பெருமையை நினைத்து சிவனுடைய போற்றி போற்றி என்று கூறி அம்மையப்பனை வணங்கி நல்லருள் பெறுகிறார்கள். தொடர்ந்து வேளால் கடலை சிதைத்தல், கடல் மதுரைக்குள் புகுவதை எப்படி அந்த உக்கிரபாண்டியன் அரசனாக இருந்து சிதைக்கிறான் என்று பார்த்து இந்த படலத்தை நிறைவு செய்வோம். தந்தையை போன்றே உக்கிரபாண்டியனும் மிகவும் சீரும் சிறப்புமாக அரசாட்சி புரிந்து வருகிறான். தந்தை 16 அடி பாய்ந்தால் மகன் 32 அடி பாய்வான் என்று சொல்வார்கள். அதுபோன்று மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வருகின்ற பொழுது இந்த 96 அஸ்வமேத யாகங்கள் பண்ணுகிறான் உக்கிரபாண்டியன். இந்திரனுக்கு கோபம் வந்து விடுகிறது. 100 அஸ்வமேத யாகம் பண்ணிவிட்டால் இந்திர பதவி பறிபோகிவிடும். எனவே இவன் செய்கின்ற அஸ்வமேத யாகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இவனால் எவ்வாறு தடுக்க முடியும்? ஈசனுடைய புத்திரன், ஈசன் விவாதத்துக்கு வந்திருந்த இந்திரன் உக்கிரன் விவாதத்துக்கு வந்திருக்கிறான். உக்கிரனுடைய வல்லமை தெரிந்தவன், வலிமை தெரிந்தவன் இந்திரன் இருந்தால் எப்படி இந்த யாகத்தை தடை செய்வது என்று நினைக்கிறான். உடனே வருணனை கூப்பிடுகிறான். வருணனை கூப்பிட்டு மதுரையிலே பெரும் புயலை உருவாக்கு, அங்கே கடல் அலைகள் உள்ளே நுழைய வேண்டும், மதுரை மாநகரை அழித்துவிடு என்று கூறுகிறான். இரவிலே நடு நிசையிலே பார்த்தால் வெள்ளம் புரண்டு வருகிறது. கடல் அலைகள் மதுரை நகரிலே நுழைகிறது. இறைவன் உக்கிரபாண்டியன் கனவிலே தோன்றி, மகனே, நீ ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ இந்த நாட்டின் மன்னர் அல்லவா? உன் மக்களுக்கு வருகின்ற கட்டத்தை போக்கக்கூடியவன் நீதானே. உன்னுடைய நாட்டிலே இப்பொழுது வெள்ளமாக கடல் அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் கொடுத்த அந்த வேலாயுதத்தை கடலை நோக்கி வீசி எறிந்தால் அந்த கடல் உள்வாங்கி வைகையிலே சென்றுவிடும். நீ தாமதித்தால் அந்த கடல் உள்புகுந்து மதுரையை அழித்துவிடும். மதுரையிலே ஒரு ஜீவராசிகள் கூட ஜீவிக்காது என்று இறைவன் கூறி அங்கே முனிவராக வந்திருந்து அந்த உக்கிரபாண்டிய நெத்தியிலே திருநீரு பூசி மறைந்து விடுகிறார். மறைந்து விட்டால் உக்கிரபாண்டியை எழுந்து வெளியிலே வந்து பார்த்தால் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருகிறது. அப்பொழுது அந்த இரவிலே கனவிலே வந்த சித்தராக வந்தவர் அங்கே வாயில் காவலிலே நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறான். உடனே தனக்கு தந்தை அளித்த அந்த வேலாயுதத்தை எடுத்து நமச்சிவாய மந்திரத்தை கூறி அந்த கடல் அலையை நோக்கி தன்னுடைய பலம் முழுக்கையும் பிரயோகித்து அந்த வேலை பாய்ச்சுகிறான். அந்த வேலை பாய்ச்சியதினால் அந்த கடல் அலைகள் எல்லாம் அடங்கி அப்படியே உள்வாங்கி வைகை நதியிலே சென்று விடுகிறது. இந்த படலத்தை கேட்பவர்களுக்கு இந்த தண்ணீரால் எந்த விதமான ஆபத்தும் வராது, யமபயம் கிடையாது, தண்ணீரால் எந்த கண்டமும் வராது என்பதுதான் இந்த படலத்தினுடைய பல ஸ்ருதியாக பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறோம். இந்த கடல் ஆர்ப்பரித்து வந்த இந்த படலத்தை வேளால் கடலை சிதைத்த 13வது படலத்தை சிந்தித்து இந்த திருவிளையாடல் புராணத்தின் 13வது படலம் வரை சிந்தித்து இன்று இதனை நிறைவு செய்கிறேன். ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதீபதையே அழகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.